ஒரு ஜபத்தில் கையிருப்போம். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் இந்த வெளியிலே நாட்டுறோம்ப்பா. அப்பா பிதாக்காக சோதரப்பா, இயேசு கிறிஸ்துக்காக சோதரப்பா, பரிசுத்த இதற்காக சோதரப்பா, இந்த நல்ல மாலை விழுக்காக சோதரக்காவே சோதரப்பா. காலையிலே எங்களோடு கூட பேசின ஆண்டுப்பா, உயர்த்தப்பட வேண்டும்ப்பா. இதுவே உயர்த்தப்படும் போது உங்களை நோக்கி பார்க்கிறவங்க பிழைப்பார்களப்பா. உங்களை நோக்கி பார்க்கிறவங்க நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பாங்கப்பா. நோக்கி பார்க்கிறவங்க தேவனுடைய நாட்டிலே பிரவேசிப்பாங்கப்பா. நோக்கி பார்க்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்கப்பா. நோக்கி பார்க்கிறவங்க பிரகாசமா இருப்பாங்கப்பா. நோக்கி பார்க்கிறவங்கப்பா உயர்த்தப்படுவதை காண்பார்களப்பா. அதுவே எங்களையும் அப்பா அதுபோல உயர்த்தத்திற்காக சொல்றப்பா. உங்களுடைய சித்தத்தின்படியாக என்ன பேச சித்தம் கொடுக்கிறோ அதை பேச போறதுக்காக சொத்துறப்பா. உங்களை வெளிப்படுத்த போறதுக்காக சொத்துறப்பா. உங்க அறிகிற அறிவினால் நீர்களை நிரப்ப போறதுக்காக சொத்துறப்பா. இந்த மாலை வேளையிலே ஜெபத்தை கேட்கறதுக்காக சோத்திரம் அண்டரே. அது மத்தியில் தகப்பனே பாடலில் மகிழ்ப்படுறதுக்காக சோத்திரப்பா. தொழுது கொள்ளும் போது மத்திலே சமயமாக வருவதற்காக சோத்திரங்கத்தாவே. ஒரு வார்த்தை கொண்டு மகிழ்ப்படுத்துவதற்காக சோத்திரப்பா. வார்த்தை நிறைவேற்றப்பா. வசனத்தை கேட்டுக்கொண்டுகிற அண்டரே தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மீதும் உங்களோட கிருபை இருக்கட்டும், உங்களோட உண்மை இருக்கட்டும், உங்களோட தயவு இருக்கட்டும், உங்களோட அன்பு இருக்கட்டும்ப்பா, உங்களோட பாதுகாப்பு இருக்கட்டும்ப்பா. என்ன ஆசிரியங்க எல்லா துதி கனம் மகிமுக சோத்திரம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். Come. Praise the Lord. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நித்தம் நடத்துகிறார். குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறைவில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் நன்மையும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் குறைவில்லையே குறைவில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த
கர்த்தர் என்னோடே இருப்பதா உள்ளுள்ள இடங்களிலே இளைப்பாற செய்கின்றார். உள்ளுள்ள இடங்களிலே இளைப்பாற செய்கின்றார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அருகினிலே அனுதினம் நடத்துகிறார். குறைவில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும், தகப்பன் என்னோடு இருப்பதனால் தடுமாற்றம் எனக்கில்லையே. தகப்பன் என்னோடு இருப்பதனால் தடுமாற்றம் எனக்கில்லையே. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே. வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே. என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவியகற்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட போட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார். இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன்.
எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழல்லவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழல்லவரே, சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நம் தேவன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் பொக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரை இது முதலாய். போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரை இது முதலாய். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே துணையும் தேடும். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர். அவரும் துணையும் கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர். அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியினின்று தூக்கி எடுத்தார், குப்பையினின்று உயர்த்திடுவார். புழுதியினின்று தூக்கி எடுத்தார், குப்பையினின்று உயர்த்திடுவார். ஓடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் எனக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர். அவர்
துணையும் கேடகமானவர். அக்கினியில் நீ நடக்கும் போதும் ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினியில் நீ நடக்கும் போதும் ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் என்றும் உனக்கு உண்டு. அக்கினி பற்றாது ஆறுகள் புரளாது ஆண்டவர் என்றும் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணை கேடகமானவர், அவரும் துணை கேடகமானவர். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணை கேடகமானவர், அவரும் துணை கேடகமானவர். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் உன்னை என்றும் மறப்பதில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணை கேடகமானவர். ஹல்லேலூயா. உங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை கைவிடாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமை உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, எங்களை விட்டு விலகாதவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு துதி செலுத்துகிறோம் கர்த்தாவே. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று சொன்ன தேவனே, அப்பா அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று சொன்னவரே. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஆராதனை வேளையில் அப்பா இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரமா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா கர்த்தர் ஆண்டவரே. எங்க அப்பா ஸ்தோத்திரப்பா நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற ஒவ்வொரு இடத்திலும் நான் வந்து அவளை ஆசீர்வதித்துவேன் என்று சொன்ன தேவனே. ஹல்லேலூயா. அவளுடைய பிரசன்னத்தின் நிறைவினால் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நானும் ஜனங்களும் அப்பா ஸ்தோத்திரப்பா எம்மாத்திரம் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட வருவதனால் நாங்கள் விசேஷித்தவளா இருக்கும்படியாக எங்களை ஏற்படுத்தி இருக்கிறே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகல ஜனங்களிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா கொஞ்சம் ஜனங்களா இருக்கிற எங்களை ஆண்டவரே கர்த்தர் தெரிந்தெடுத்தீர் ஆண்டவரே. புறஜாதியா இருந்த எங்களிடத்தை கர்த்தர் தேடி வந்தீர் ஆண்டவரே. அப்பா வனாந்திரமான வாழ்க்கையில் எங்களை கர்த்தர் தேடி வந்து ஐயா உம்முடைய கண்கள் எங்களை கண்டது ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா லஹாய் ரோயி ஆண்டவரே, பீர் லஹாய் ரோயில அவருடைய கண்கள் எங்களை கண்டது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரப்பா எங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இழந்து ஓடிக்கொண்டு இருக்கையில் ஆண்டவரே, அப்பா எங்கள் வாழ்க்கை இழந்து போனவைகளை ஆண்டவரே திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இழந்து போன
காரியங்களை திரும்ப தரும்படியாக ஆண்டவரே எங்களுடைய கண்கள் எங்கள் மேல் கண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களை உதவி செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்ரோயி எங்களை காண்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. உம்மை துதிக்கிற இடலப்பா ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் எழுந்தருளுவீர் என்று சொன்னீரே. ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையிலே கர்த்தர் எழுந்தருளி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிற இடத்திலே கர்த்தர் துதிக்கினாலே ஒரு சிங்காசனத்தை ஏற்படுத்தும் பொழுது கர்த்தர் அதில் வீற்றிருந்து கிருபையும் சத்தியத்தையும் செல்வத்தையும் கனத்தையும் உண்டாக செய்கிறவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே. எல்ரோய் என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே. எபினேசரே உதவி நீரே ஆராதனை உமக்கே. எல்ரோய் என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கிடும் போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. எல்ரோய் என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே ஆராதனை உமக்கே. எல்ரோய் என்னை கண்டீரே ஆராதனை உமக்கே. யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே ஆராதனை உமக்கே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே. வாரும் தூய ஆவியே துதிகளை ஏற்றிடுமே. வாரும் தூய ஆவியே துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே.
துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிக ஹalleluya. வாசம் செய்தி ஓ ஹalleluya. துதிக்கின்ற போது இறங்கிடுவீரே. துதிகளின் நடுவே வாசம் செய்வீரே. ஆராதனை உமக்கே வாரும் தூய ஆவியே. துதிகளை ஏற்றிடுவே வாரும் தூய ஆவியே. துதிகளை ஏற்றிடுமே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஹalleluya. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கின்ற போது இறங்கி வருகிற தேவன் ஆண்டவரே. துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவரே. ஹalleluya. உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிற இடங்களில் உம்முடைய வாசஸ்தலம் காணப்படுகிறது ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. துதியினாலே ஒரு சிங்காசனம் ஏற்படுது. துதியினாலே வெற்றி சிறக்கிறோம் ஆண்டவரே. துதியினாலே ஜெயம் கொள்ளுகிறோம் அப்பா. ஹalleluya. உமக்கு மகிமையானவரே. மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல ஹalleluya. எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவரே ஹalleluya உம்மோடு கூட உள்ள நெருக்கத்தின் நிமித்தமாக உம்மோடு கூட அப்பா உம்மோடு இருக்கிறபடினாலே கர்த்தர் வெற்றி சிறக்க போகிறதற்காக, வெற்றி சிறந்தவர்களா இருக்க செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மகிமைப்படுவீராக ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு குடும்பங்களுடைய வாழ்க்கையிலே மகிமைப்படுவீராக. தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. உதடுகளினாலே கனிகளினாலே கர்த்தர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. அவருடைய கிரியை நிமித்தம் கர்த்தர் மகிமைப்படுவீராக ஆண்டவரே. அப்பா அவருடைய மகிமை ஒருபோதும் ஒருவருக்கு விட்டுக் கொடாத தேவன் ஆண்டவரே. இதோ காலை வேளையிலே கேட்டது போல உம்மை போல ஒரு தேவன் இல்லை அப்பா. உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. உம்மை போல ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை போல ஒருவரும் இருக்க முடியாது ஆண்டவரே. பூமியில் கடாயாந்திரங்களில் இருக்கிற மனுஷர்களை சேர்த்துக் கொள்ளுற வல்லமையுள்ள தேவன் ஒருவர் நீர் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. எங்களை அப்பா ஸ்தோத்திரப்பா இந்த உலகத்தை முழுவதுமாக ஆண்டவரே நீர் அறிந்திருந்தாலும் ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைக்கிறவராய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஹalleluya. எங்கள் உள்ளந்திரியங்கள் முன்பாக இருக்கிற ஆண்டவரே. எங்கள் மதில்கள் எப்பொழுதும் முன்பாக இருக்கிறது ஆண்டவரே. ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலே எங்களை தாழ்த்தி தருகிறோம் அப்பா. நீர் மகிமைப்படுவீராக அப்பா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சுத்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே ஒவ்வொரு குடும்பங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு திருச்சபை மக்கள் வாழ்க்கையிலே இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்முடைய சுத்தம் பரிபூர்ணமான குறைவில்லாத உம்முடைய சுத்தம் நிறைவேறும்படியாக நாங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இதோ தாழ்மையுள்ளவர்களுக்கு நீர் கிருபை பெரிதாய் அளிக்கிற தேவன் ஆண்டவரே. தாழ்மையுள்ளவர்களை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. இதோ உம்முடைய முன்பாக எங்களை தப்பா ஆண்டவரே நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் என்று எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளை தாழ்த்துகிற ஒவ்வொரு தேவ பிள்ளை வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் உயர்த்தி கொண்டிருக்கிறதற்காக உமக்கு
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாலை வெள்ளம் ஆண்டவரே, எங்களை நாங்கள் தாழ்த்தி தருகிறோம் அப்பா. எங்களை ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக கிறிஸ்து இயேசுவுக்குள் குற்றமற்றதாய் காக்கப்படும்படியாக ஹல்லேலூயா எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் யாரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வாரத்திலும் கூட புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆகிய தினங்களில் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு ஃபேஸ்புக்கில் பைபிள் ஸ்டடியும், வியாழக்கிழமை ஜபமும் வார்த்தையும், வெள்ளிக்கிழமை ஜபமும் வார்த்தையும் மாலை 5 மணிக்கு ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லேயே அதே ஆராதனை மறுபடியும் 7 மணிக்கு ஒளிபரப்பப்படும். பங்கு பெறுங்கள். கர்த்தர் தாமே நாம் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாரோட வேத புஸ்தகத்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 58ஆம் அதிகாரம், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதற்கொண்டு 12ஆம் வசனம் வரைக்குமாக நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா, the prophetical book of Isaiah, chapter 58 verses 8, 9, 10, 11 and 12. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதற்கொண்டு 12ஆம் வசனம் வரைக்குமாக நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளைத்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிரமப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலே கர்த்தர் ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் எங்களோடு கூட பேச போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளை எங்களோடு கூட ஆண்டவரே என்ன பேச சித்தம் கொண்டிருக்கிறீர்கள் அதை எங்களோடு கூட முகமுகமாக பிரத்யட்சமாக வெளிப்படையாக எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. நல்ல ஆவியானவர் எங்களை செம்மையான இடங்களில் எங்களை வழிநடத்தி கொண்டு போகட்டும். ஆண்டவரே, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத இருட்டை போலும் இருப்பாய் என்று சொன்னது போல எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சூழ்நிலைக்கு நேராக நாங்கள் நகர்ந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு போதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்துறோம். எல்லா துதிக மகிமை ஒருவருக்கே செலுத்தும். ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். இந்த மாலை வேளையிலே நாம் 58ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களை குறித்து இந்த மாலை வேளையில் நாம் தியானிப்போம். முதல் வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது விடியகால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி, முதல் வசனம், சத்தமிட்டு கூப்பிடு அடக்கி கொள்ளாதே, சத்தமிட்டு கூப்பிடு அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும், என் ஜனத்திற்கு அவர்கள் மீறுதலையும், யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி, யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவருடைய பாவங்களையும் தெரிவி. அப்போ இந்த
அதிகாரத்திலே அநேக காரியங்களை, விசேஷமாக இந்த 12 வசனத்திலே தேவன் நம்மை மீட்டெடுப்பதற்கான தீர்வுகளை அவர் தந்திருக்கிறார், ரெமெடியை தந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் விசேஷமாக இந்த ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 58ஆம் அதிகாரத்திலே அந்த சூழ்நிலை எதை குறித்ததா இருக்கு சொன்னா, பாபிலோனிய தேசத்திலிருந்து அவருடைய சிறையிருப்பிலிருந்து அவர்கள் மனம் திரும்பி மனம் மாறி மறுபடியும் தேவனிடத்தில் சேரும் பொழுது கர்த்தர் அவர்களை பிரகாசிக்க செய்வதாக இருக்கிறார். 58ஆம் அதிகாரம் இதை குறித்தா இருக்கும். 59ஆம் அதிகாரத்திலே அவர் அவருடைய பாவத்தை எடுத்துரைப்பார், அதை அவர்கள் அறிக்கை செய்வார்கள், அது நிமித்தம் அவர்களை ஆசீர்வதிப்பார். 60ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்குமாக ஒரு பெரிதான ஒரு ரட்சிப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பிரைமரி ரீடரா இருக்கிற அப்படினாலே முதலாவதாக இஸ்ரவேலருக்கும் பிற்பாடாக புறஜாதிகளுக்கும் பிற்பாடு நமக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறதுக்காக தேவாதேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் நம்முடைய வாழ்க்கையில நானும் நீங்களும் ஒரு தலைவலி, ஒரு ஜுரம் அல்லது உடம்பு சரியில்லாம நம்முடைய சுகவீனமாக இருக்கும் பொழுது ஒரு சில பலவீனங்களை, ஒரு சில சுகவீனங்களை நானும் நீங்களும் என்ன பண்ணுவோம், ஈஸியா நம்ம நமக்கு தெரிந்த ஒரு மெடிசன் எடுத்து அல்லது நமக்கு தெரிந்த ஒரு மருந்தை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம அதை குணப்படுத்த பார்ப்போம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அந்த மறுபடியுமாக அந்த பலவீனம் அல்லது அந்த சுகவீனம் நம்ம மத்தியிலே நமக்குள்ளாக அது அதனுடைய தாக்கம் இன்னும் அதிகமா இருக்கும் பொழுது நம்ம டாக்டர் கிட்ட போவோம். டாக்டர் கிட்ட போயிட்டு நம்மளை நாம காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அல்லது நமக்கு தெரிந்த மருத்துவங்கள்னால, நமக்கு தெரிந்த மாத்திரையினாலே நம்முடைய நோயை அல்லது நம்முடைய சுகவீனத்தை அல்லது பலவீனத்தை நம்மளால சுகப்படுத்திக் கொள்ளாத பொழுது நாம் ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு நம்ம நம்மளுடைய சிம்டம்ஸ் நம்ம அவங்க கிட்ட சொல்லுவோம், நம்மளுடைய நோயினுடைய அறிகுறிகளை குறித்து நம்ம அவங்களோட கூட சொல்லுவோம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவங்க ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி தருவாங்க, ஒரு ரெமெடியை எழுதி தருவாங்க, ஒரு மருந்து சீட்டை நமக்காக எழுதி தருவாங்க. அதை எழுதி தந்த பிறகு நம்ம என்ன பண்ணுவோம், அதை எடுத்து போயிட்டு நம்ம பார்மசிஸ்ட் கொண்டு போய் கொடுப்போம், ஒரு மெடிக்கல் ஷாப்ல கொண்டு போய் கொடுப்போம். மருந்து கடையில அதை கொடுத்த உடனே மருந்து கடைக்காரர் நம்மளுக்கு மருந்தை கொடுப்பார், என்னென்ன வேலைக்கு எத்தனை மாத்திரை போடணும்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம்னாக்கா, அவர் அந்த சொன்ன அந்த முறையின்படியாக காலை மாலை, காலை மத்தியானம் இரவு, சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு பின் சொல்லி இந்த மாத்திரையினுடைய டாசேஜை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதை நாம சரியா போட்டோம்னா நம்முடைய பலவீனம் சுகவீனம் நம்ம விட்டு மறைந்து போகிறதை நம் வாழ்க்கையில நாம் பார்த்திருப்போம். we have witnessed that. நம்ம அதை நம்ம அனுபவித்திருப்போம். ஆனால் இங்கே நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, விசேஷமாக இந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலும் சரி, இல்ல இன்றைக்கு உலகம் கடந்து போய் கொண்டிருக்கிற இந்த நாளும் சரி, நம்முடைய ஒரு அநேக வேதனையினாலே அல்லது பலவீனங்கள்னாலே, சுகவீனங்கள்னாலே, எல்லா சூழ்நிலையிலும் உடல் ரீதியாக, மன ரீதியாக, பண ரீதியாக, உணர்வு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, எல்லா சூழ்நிலையிலும் நாம் நம்முடைய அநேக முயற்சிகளை நாம் செய்து விட்டோம். விசேஷமாக இந்த கொரோனா வைரஸை அதனுடைய குறித்து நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அதை மேற்கொள்வதற்காக அரசாங்கம் சரி, டாக்டர்ஸ் சரி, சயின்டிஸ்ட் சரி, அநேகர் அதிலிருந்து ஜனங்களை மீட்கும்படியாக அவர்கள் தினந்தோறும் 24 மணி நேரம் அதற்காக அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ஆயினும் அவர்களுக்கும் சரி, நமக்கும் சரி, இந்த தேசத்துல கடைசி குடிமகனா இருக்கக்கூடிய சிறு பிள்ளை முதற்கொண்டு பெரியவர் வரைக்குமாக இந்த ஒரு காலம் நம்மளை பாதித்து இருக்கிறது. உணர்வு ரீதியாக, உடல் ரீதியாக, ஆவிக்குறி ரீதியாக, நம்முடைய சரீர பிரகாரமாக, நம்முடைய இமோஷனல் ஸ்டேட்ல, நம்முடைய உணர்ச்சி, நம்முடைய உணர்வு பூர்வமாய் கூட இந்த வேதனையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே, இந்த மாலை வேளை இப்படிப்பட்ட சூழ்நிலை, இது ஒரு உலகளாவிய சூழ்நிலையாக இப்பொழுது காணப்படுகிறது. ஆனால் இதற்கு ஒத்த சூழ்நிலை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில காணப்படலாம், இதுக்கு ஒத்த சூழ்நிலை நம்முடைய குடும்பத்துல காணப்படலாம், இது ஒத்த சூழ்நிலை நம்முடைய சமுதாயத்துல காணப்படலாம். இது ஒரு பெரிய ஒரு நோய் மாத்திரம் கிடையாது, வெறும் இந்த கொரோனாவுக்கு மாத்திரம் இந்த ரெமெடியை ஆண்டு கொடுக்கல, அல்லது இவர்களுக்கு இந்த அவருடைய சிறையிருப்புல இருந்து கத்துற ஒரு ரெமெடியை கொடுக்கல. விசேஷமாக 58ஆம் அதிகாரத்துல அவர் ஹீலிங்கை பத்தி பேசுறாரு. அதாவது
சுகவாழ்வு சீக்கிரத்தை திருக்கும் என்று சொல்லி சுகம் அளிக்கிறதை குறித்து தேவன் பேசுகிறாரு. அப்படி பேசுகிற தேவன் ஒரு சில தீர்வுகளை, ஒரு சில ரெமெடிஸ், ஒரு சில மருந்து சீட்டுகளை, ஒரு சில பிரிஸ்கிரிப்ஷனை ஆண்டவர் நம்மளுக்கு தந்து கொண்டிருக்கிறார். 58ஆம் அதிகாரம் அதை குறித்ததுதான். எப்படியாக ஒரு தேவனுடைய மகன், தேவனுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சுகாதாரங்கள்ல ஒரு பெரிய டிசாஸ்டர், ஒரு பெரிய ஒரு அழிவு இருக்குது. நேச்சுரல் டிசாஸ்டர். இன்னைக்கு ஆங்காங்கே பூமி அதிர்ச்சிகளும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. கடலுக்கு அடியிலே பூமி அதிர்ச்சி, கடலுக்கு நிலங்களிலே பூமி அதிர்ச்சி, வெட்டுக்கிளையினுடைய பிரச்சனை, இப்படியாக மழை, புயல் போன்ற அநேக பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எக்கனாமிக் டிசாஸ்டர், அதாவது பொருளாதார ரீதியிலே நமக்கு அநேக சூழ்நிலைகள், நமக்கு அநேக அழிவுகளை நாம் சந்தித்து, அநேக இதுவரைக்கும் காணாத ஒரு பெரிய வீழ்ச்சிகளை கண்டு கொண்டிருக்கிறார்கள். வளர்ந்த நாடுகளா இருக்கிறவர்களும் சரி, நாமும் சரி, எல்லாருமே சரி, தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலே பொருளாதார வீழ்ச்சிகள் இருக்குது, உலக அளவிலே பொருளாதார வீழ்ச்சி இருக்குது, சமூகத்திலே பெரிய ஏற்ற தாழ்வுகளுடைய பிரச்சனை, கலவரங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தேவனோடு இணக்கமாக, தேவனோடு நெருக்கமாக, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவர்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அவரோடு இருக்கிறவர்கள் அல்லது அவரை அறியாதவர்கள் அவரை அறிந்து அவர்கள் செய்ய வேண்டிய காரணம், அறிந்தவர்கள் அவரை சரியாக அறிகிற அறிவிலே அவரை அறிந்து அவர்களுக்கு செய்ய வேண்டியவர்களை கர்த்தர் நம்மோடு கூட இந்த 58ஆம் அதிகாரத்திலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பரம மருத்துவர், ஒரு பரம மருந்து சீட்டு நமக்கு தந்திருக்கிறார். அவர் he is a great physician, ஒரு பிரதான ஒரு டாக்டராக தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட, பரிகாரியாகிய கர்த்தர், நிரந்தர சுகத்தை தருகிறவர், என்னாலும் சுகத்தை தருகிறவர், யெகோவா ரஃபேக்கா என்கிற வார்த்தை எபிரேய பதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் அல்லது உலகளாவிலே காணப்படுற பிரச்சனைகளுக்கும் வேதம் சொல்லுகிற ஒரு சுகத்தினுடைய ஒரு ப்ராசஸ், சுகத்தினுடைய ஒரு நெறி, சுகத்தினுடைய வழிமுறை அல்லது தேவன் தருகிற ஒரு ரெமெடி, தேவன் தருகிற ஒரு தேவன் எப்படியாக இதை மீட்டெடுப்பதற்கான ஒரு தீர்வை தருகிறார் என்று சொல்லி 58ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. முதல் வசனத்திலே வாசிக்கும் போது தேவனுடைய பிள்ளைகள் ஒரு பெரும் பாதகத்தில், பெரிய ஒரு கஷ்டத்தில் அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்றாங்க, சத்தமிட்டு கூப்பிடு. அவர்கள் சத்தமாய் தேவனை நோக்கி கூப்பிடுறார்கள். அடக்கிக் கொள்ளாதே, எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்திற்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. They were raising their voice like a trumpet. ஒரு எக்காலத்தை போல தங்கள் சத்தத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஜனங்கள், தேவ பிள்ளைகள், அவர்கள் தங்களுடைய சத்தத்தை எப்படியாக உயர்த்துகிறார்கள்? ஒரு எக்காலத்தை போல, அதாவது தன்னுடைய சுவாசத்தை அவர்கள் செலவு செய்து அதனுடைய அடி வயிற்றின சுவாசத்தின் மூலமாக அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக இருக்கிறார்கள். கரெக்ட் தான், அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறது கரெக்ட் தான். இரண்டாவதாக அவர்கள் தேவனுடைய வழியை அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். 2ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, வாசிங்களேன், 2ஆம் வசனத்தை வாசிங்களேன், தங்கள் வாசிங்க. தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி, அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள், வழியை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்கள் என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள். ரொம்ப பாருங்களேன், இவங்க ஸ்டேட்மெண்ட்டை பத்தி ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம்னாக்கா, அவர்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல அவர்கள் நாள்தோறும் என்னை தேடுகிறார்கள். தினந்தோறும் ஆண்டவரை தேடுறாங்களாம். பாருங்க, முதலாவது வசனம் சொல்றவங்க சத்தமாய் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. தங்கள் பாவங்களை ஆண்டவருக்கு முன்பாக சத்தமா சொல்றாங்க, எங்களை மன்னிங்க ஆண்டவரே சொல்றாங்க. இரண்டாவதாக என்ன பண்றாங்க? தேவனுடைய வழியை, தேவனை தேடுகிறவர்களாக, தேவனுடைய வழியை சேர விரும்புகிறவர்களாக, அறிய விரும்புகிறவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். நல்ல விஷயம்தான். இதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் அவங்க போறாங்க. 3ஆம் வசனம், நாங்கள் உபவாசம் பண்ணும்பொழுது அவர்கள் உபவாசமும் பண்றாங்க. பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கலாம். சத்தமாய் ஆண்டவர் நோக்கி கூப்பிடலாம். இரண்டாவதாக ஆண்டவருடைய வழியை அறியும்படியாக, ஆண்டவருக்காக நீதியை செய்யும்படியாக நாம் காணப்படலாம். மூன்றாவதாக உபவாசமும் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அவர் என்ன சொல்றாருனாக்கா, இப்படி நீங்க உபவாசிக்கிறதுக்கு நீங்க உபவாசிக்காமலே இருக்கலாம், இப்படி நீங்க கத்துறதுக்கு நீங்க கத்தாமலே இருக்கலாம், இப்படி நீங்க கூப்பிடுறதுக்கு நீங்க கூப்பிடாமலே இருக்கலாம்னு சொல்றாங்க. தேவனை
அறிய வேண்டிய பிரகாரமாய், தேவனுடைய வழியை அறிய வேண்டிய பிரகாரமாய், தேவனை நோக்கி கூப்பிட வேண்டிய பிரகாரமாய், தேவ நீதியை செய்ய வேண்டிய பிரகாரமாய், இன்னும் சொல்லிவா சொன்னாங்க, தேவனுடைய சித்தத்தை அவருடைய சித்தத்தின் போலவே நிறைவேற்றுகிற பிரகாரமாய் இவர்கள் வாழாமல் உங்கள் தேவ சித்தத்தை தங்களுடைய முறையிலே, தேவ நீதியை தங்களுடைய நீதியிலே, உபவாசத்தை தங்களுடைய காரியங்களுக்காக அவர்கள் உபவாசிக்கிறதை தேவன் இங்கே சுட்டி காமிக்கிறார். நான் ஜெபம் பண்ணலாம், நான் கத்தலாம், நான் எக்காலத்தை போல சத்தத்தை ஆண்டு முன்பாக உயர்த்தலாம், நான் ஆண்டுடைய வழியை அறிய போகிறேன், ஆண்டு கிட்டி சேர போறேன், இன்னும் அப்படி பண்ண போறேன், செய்யலாம், உபவாசம் பண்ணலாம். உபவாசத்துக்கு தவறு இல்லை. இங்க உபவாசத்தை குறித்து ஆண்டு நல்லா தெளிவா பேசுறாரு. உபவாசம் என்றால் என்ன? உபவாசம் என்றால் என்ன அப்படி பார்த்தாக்கா, fasting is giving up your craving in the physical to gain something spiritual. உங்களுடைய சரீர பிரகாரமான ஒரு தேவையை குறைத்து ஆவிக்குரிய தேவையை நீங்கள் சந்தித்துக் கொள்வதுதான் சரியான உபவாசம். நீங்கள் உங்கள் சரீரத்தை, உங்கள் மாமிசத்தை, உங்களுடைய சரீரம் விரும்புகிறதை அல்லது உங்கள் ஆத்மா விரும்புகிறதை குறைத்து, அதை வெறுத்து, அதை தள்ளிவிட்டு அதை ரீப்ளேஸ் பண்றீங்க. எப்படி? தேவனோடு கூட நெருக்கமான உறவுல, தேவனோடு கூட ஜீவனுள்ள தேவனோடு கூட எப்படி நெருங்க முடியும், ஜீவனுள்ள தேவனோடு கூட எப்படி ஒன்று சேர முடியும், ஜீவனுள்ள தேவனோடு கூட எப்படி இணக்கமா இருக்க வேண்டும் முடியும் என்று சொல்லி அவர்கள் சொல்றாங்க. நான் எப்பவுமே சொல்வேன், நான் பார்க்கறதெல்லாம் நான் உண்மை அப்படின்னு நான் நினைச்சேனாக்கா, என்னை போல குருடன் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. நாம பார்க்காத அநேக உண்மைகள், நமக்கு தெரியாத அநேக உண்மைகள் இயேசு கிறிஸ்து வார்த்தையில் சொல்ல, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்கா, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை. நமக்கு அநேக மறைபொருள்கள் இருக்குது. இன்னைக்கு இந்த பிசிக்கல் வேர்ல்ட்ல, இந்த உலக பிரகாரமான இந்த உலகத்துல, இந்த மாம்சீக உலகத்துல, இந்த தினந்தோறும் நாம் சந்திக்கிற இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு பரலோகத்தில் இருக்கிறவிடத்திலும் காணப்படுகிறது என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க வேதம் முழுவதுமாக வாசித்து பாருங்க. இந்த தேவ இஸ்ரவேல் ஜனத்தின் வாழ்க்கையிலும் சரி, புறஜாதி ஜனத்தின் வாழ்க்கையிலும் சரி, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசரின் வாழ்க்கையிலும் சரி, அவள் வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனைக்கும் அவர்கள் தேவனிடத்துல போன போதுதான் அவர்களுக்கு தீர்வு கிடைச்சது. அவர்கள் தேவனிடத்துல போகாத வரைக்கும் அவர்களுக்கான தீர்வு ஒரு என்ன சொல்றது, ஒரு மேகம் போன்றதாக அப்படியே கரைந்து போறதா இல்லை, அது காணல் நீரை போல அது காணப்படுகிறதா இருக்கிறது, தொடுவானத்தை போல மறைந்து போகிறதா இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் தொடுவானத்தை போல மறைந்து போகிறவர் அல்ல, ஒரு வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவர். இன்னைக்கு நான் யாரை தேடுறேன், எப்படி தேடுறேன்? ஆண்டவரை தேடுறேன்னு சொல்றேன். ஆண்டவர் எப்படி எதிர்பார்க்கிறாரோ அப்படி நான் ஆண்டவரிடத்தை தேட வேண்டும். ஜெபம் பண்றேன்னு சொல்றேன். ஆண்டவர் நான் எப்படி ஜெபம் பண்ண விரும்புறாரோ அப்படி நான் ஜெபம் பண்ணணும். வேதம் வாசிக்கிறேன்னு சொல்றேன். ஆண்டவர் என்னோடு கூட எப்படி இந்த வேதத்தின் மூலமாக தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறாரோ அப்படி நான் வேதத்தை வாசிக்கணும். உபவாசம் பண்றேன்னு சொல்றேன். ஆண்டவர் என்னுடைய உபவாசத்தை எப்படியாக ஏற்றுக்கொள்கிறார் என்பதை அறிந்து நான் உபவாசிக்க வேண்டும். நான் வாழ்க்கையை வாழ்றேன். ஆண்டவர் என் வாழ்க்கை எப்படியாக வடிவமைத்திருக்கிறாரோ அப்படியாக நான் வாழ வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க சொல்றாரு, இந்த ஜனங்களுடைய ஆவிக்குரிய நாற்றத்தை குறித்து பேசுறாரு. இந்த ஜனங்க ரொம்ப ஆவிக்குரிய, ரொம்ப ரிலிஜியஸா காமிச்சாங்க, ரொம்ப தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக காமிக்கிறாங்க. அப்போ சொல்றாரு 3ஆம் வசனத்துல, நாங்கள் இவங்க சொல்றாங்க, நாங்க உபவாசம் பண்ணீங்க எங்க பார்க்க மாட்டீங்க ஆண்டவரே. அடுத்து சொல்றாங்க, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன? நாங்க ஃபாஸ்டிங் போடுறோம் ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய ஃபாஸ்டிங் பிரேயர் நடக்குது. இங்க பாத்தீங்கன்னா இவங்க சொல்றாங்க, இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் போடுறோம் ஆண்டவரே, ஆனா நீங்க எங்க பிரச்சனையை மாத்த மாட்டீங்க ஆண்டவரே. நாங்க எங்களுடைய ஆத்துமாக்களை ஒடுக்குறோம், ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஏன்? நாங்கள் உபவாசத்தின் மூலமாக, உபவாச ஜெபத்தின் மூலமாக வேதத்துல அநேக மனிதனுடைய தேவ மனிதனுடைய வாழ்க்கையில அநேக ஒரு மனிதன் தனி மனித வாழ்க்கையிலும் சரி, ஒரு குடும்ப வாழ்க்கையிலும் சரி, அல்லது ஒரு தேசத்தின் வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறாரு. ஆனால் இன்று உபவாசிக்கும் பொழுது கர்த்தர் ஏன் பதில் தரவில்லை என்கிற ஒரு கேள்வி இவரிடத்திற்கு வருகிறது. என்ன சொல்றாங்க? நாங்கள் உபவாசம் பண்ணும்போது 3ஆம் உபவாசம் போது எங்களை பார்க்க மாட்டீங்க, நாங்க உபவாசம் பண்ணும்போது எங்க ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது அதை அறியாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜனங்கள் ஆண்டவர் மேல ஒரு குற்றம் சாட்டு வைக்கிறாங்க. ரைட், கரெக்ட்.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே நான் இப்படி ஜெபம் பண்றேன், ஆண்டவரே நான் இப்படி செய்யறேன், ஆண்டவரே இதை பண்றேன், ஆனால் என் வாழ்க்கையில இப்படி நடக்காதது நோக்கம் என்ன, காரணம் என்ன? Why aren't we seeing more changes in our lives, families and society? என் வாழ்க்கையிலும், என் குடும்பத்தின் வாழ்க்கையிலும், சமுதாயத்தின் வாழ்க்கையிலும், தேசத்தின் வாழ்க்கையிலும், உலகத்தின் வாழ்க்கையிலும் இன்று அநேகர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம், ஆனால் ஏன் பதில் இல்லை? ஆண்டவர் சொல்றாரு, முதலாவதாக ஒரு ரெமெடி தரார். 3 ரெமெடி இருக்கு. முதல் ரெமெடி, முதல் தீர்வு என்ன சொல்றாரு? 3ஆம் வசனத்தை அடைத்து அடுத்த பகுதி வாசிங்க. இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலையெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உங்க உபவாசிக்க நாள்றீங்க, எல்லாம் உபவாசம் பண்றீங்க, உபவாசம் பண்ண ஏன் எங்களை நோக்க மாட்டீங்க, ஆத்மா ஒடுக்கும் போது ஏன் எங்களை அறிய மாட்டீங்கன்னு கேக்குறீங்களே, நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் பதில் சொல்றாரு, நீங்க உபவாசிக்க நாள்ல நீங்க என்ன பண்றீங்க? உங்க இச்சையின் பண்ணி உங்களுடைய மாம்சத்தை நீங்க நிறைவேற்றி, ஆட்சி இச்சை நீங்க நிறைவேற்றி கொடுக்குறீங்க. 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்க என்ன பண்றீங்க? எதுக்கு உபவாசம் பண்றீங்க? உங்க வழக்குக்கு உபவாசம் பண்றீங்க. ஆண்டவரே இந்த லேண்ட் பிரச்சனை, ஆண்டவரே என் சகோதரன் கிட்ட எக்ஸ்ட்ரா 1% ஷேர் வேணும், அதுக்காக உபவாசிக்கிறீங்க. வாதுக்கு உபவாசிக்கிறீங்க. அடுத்து சொல்றாரு, துஷ்டத்தினுடைய கையிலே குத்துகிறதுக்கு நீங்க உபவாசிக்கிறீங்க. அடுத்து, நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறதை போல உபவாசியாதுங்க. அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிடுறாரு. வெளிப்பிரகாரமான தோற்றம், ரெட்டில உட்கார்றேன் அது சொல்றாரு, மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதிலும் தலை வணங்கி நாணலை போல ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமா? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய். உன்னுடைய அவுட்வர்டு ஆண்டு இங்க கேட்க மாட்டாரு. அவுட்வர்டு எந்த இடத்துல முக்கியம்? தேவனுக்கு சாட்சியா இருக்க வேண்டிய இடத்துல முக்கியம். அதே சமயத்துல தேவனுக்கு முன்பாக இருக்கும்போது அவுட்வர்ட்ல வேலைக்கு ஆகாது, இன்வர்டு தான் வேலைக்கு ஆகும். என்னுடைய அந்தரங்கத்தை, என்னுடைய இருதயத்தின் ஆழத்தை கர்த்தர் பார்க்கிறார். என்னுடைய சிந்தனையினுடைய பிறப்பிடத்தை தேவன் அறிந்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம், இதை நம்ம யோசிக்கணும் நினைக்கிறோம், அந்த யோசனைக்கு முன்பாக அது எங்கிருந்து வருதுன்னு ஆண்டு அறிஞ்சிருக்கிறார். அம்மா, அப்போ நான் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். என்னுடைய ஜெபத்துல, ஆண்டவருக்கு கூப்பிடுகிறதுல, என்னுடைய உபவாசத்துல இவர் சொல்றாரு, இதெல்லாம் நீங்க வெளிப்பிரகாரமா நீங்க எப்படி இருக்கிறது அது உபவாசமா இருக்குமோ? அது அழகான வார்த்தை இருக்குது, கர்த்தருக்கு பிரியமான நாளா இருக்குமா? எல்லாம் பண்ணலாங்க, நீங்க பைபிள் வாசிக்கலாம், நீங்க ஜெபம் பண்ணலாம், நீங்க உபவாசம் பண்ணலாம், ஆண்டுக்காய் வாழ்றேன்னு சொல்லலாம், பைபிள் எடுத்து நீங்க வச்சுக்கிட்டு ஊரா தெருவா சுத்தலாம், எல்லாம் பண்ணிட்டு ஆண்டருக்கு பிரியமா பண்ணனாக்கா இது எல்லாமே ஆண்டவர் அப்படியே மாயமானன்ற ஒரு கேட்டகரியில வச்சு இது அப்படியே ஐயோனுக்கு ஆண்டு தள்ளிடுவாரு. இல்ல, நம்ம எதை செஞ்சாலும் அவருக்கு பிரியமான சங்கீதக்காரர் சொல்றது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியானவனை செம்மையான வழியில நடத்தி கொண்டு செல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகா ஜெபம் பண்றாரு. ஏன்? தாவீதுக்கு தெரியும் ஆண்டருக்கு பிரியமாய் இருப்பது என்றால் என்ன. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், beloved of God, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன். அதாவது இருதயத்துக்கு ஏற்றவன் எப்படின்னா, நீங்க சொல்லி புரிஞ்சு ஒருத்தர் நல்லவராக, நீ சொல்லி புரிஞ்சு உங்களுக்கு ஏற்றவன நடக்கிறது இல்ல, நீங்க சொல்லாமலே உங்களுக்கு ஏற்ற நடக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அதான் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லி புரிஞ்சு நடக்கிறவன் கிடையாது, ஆண்டுடைய இருதயத்தை அறிந்து வாயை பார்த்து வாழ்றவன் கிடையாது, ஹார்ட்டை பார்த்து வாழ்றவன் தாவீது. அந்த தாவீது சொல்றான், உனக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலுங்க. எனக்கு ஆண்டவரே, நான் ராஜா தான், என்னை நீங்க தூக்கி வச்சிட்டீங்க, எல்லாம் சூப்பர், நைட் நல்லது, நான் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன், ஆனா இருந்தாலும் எங்க ராஜ மந்திரிகள் இருக்கிறாங்க, எனக்கு ஆலோசனை சொல்லுகிறதுக்கு இருக்கிறார்கள், இருந்தாலும் உமக்கு பிரியமானது என்னது ஆண்டவரே? உமக்கு பிரியமானது என்னது? பாருங்க, இவர் ஆண்டவர் அவளுடைய பாவத்தை குறித்து பேசுறார். நீ என்ன பண்ற? உன் சத்தத்தை உயர்த்தி ஜனத்துக்கு மீறுதலை, யாக்கோபின் வம்சத்துக்கு பாவங்களையும் நீ தெருவி. நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய டாக், நம்முடைய வார்த்தைக்கும் நம்முடைய நடக்கைக்கும் வாக், இதற்குமான வித்தியாசத்தை தேவனுக்கு நம்ம காமிக்க கூடாது. நம்மளுடைய வாக்கு எப்படி இருக்குதோ, நடக்கை எப்படி இருக்குதோ, அப்படிதான் நம்ம டாக் இருக்கு. நம்முடைய வார்த்தையும் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நம்முடைய நடக்கையும் காணப்பட வேண்டும்.
என்னைக்கு என்னுடைய வாய் என்னுடைய நடக்கைக்கு விரோதமா இருக்கிறதோ அன்னைக்கு சொல்லுவாரு, பொய் நாவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உலகத்துல 1000 வேஷம் போடலாம், 1000 ஆக்டிங் போடலாம். ஆனா இப்படி இருக்கிற, அப்படி இருக்கிற, நான் இப்படி 1000 சொல்லலாம். ஆனா ஆண்டவருக்கு முன்பாக வண்டினாக்கா சகலமும் அவருக்கு முன்பாக வெளியரங்கமும் நிர்வாணமா இருக்குது. ஒண்ணுமே அவருக்கு மறைபொருளா இருக்கிறது இல்ல. எல்லாத்தையும் அவர் பார்க்கிறாரு, எல்லாவற்றையும் பார்த்தாரு. நான் நடக்கிறது மாத்திரம் பார்க்கல, பிசாசு என்ன பண்றான்னு ஆண்டவர் பார்த்து தான் இருக்கிறாரு. இங்க பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எப்போ இப்படிப்பட்ட வெளியரங்கமான காரியங்கள் வாழ்க்கையில் இருக்குது நீங்க புரிஞ்சுக்கலாம்னாக்கா ஒரு ரகசியத்தை சொல்லி தர்றேன். என்னைக்கு ஆவிக்குரிய காரியங்கள் உங்களை திருப்திப்படுத்துகிறதோ அன்னைக்கு நினைச்சுக்கோங்க, நான் வெளி வேஷம் போட்டுட்டு இருக்கேன், நான் அந்தரங்கமாக என்னுடைய ஆவினாலும் என்னுடைய உண்மையினாலும் அவரை தொழுது கொள்ளல, அல்லது தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ நினைச்சுக்கொள்ளுங்க. மறுபடியும் சொல்றேன், என்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள், தேவனுக்கு அடுத்த காரியங்கள், தேவ நீதி, தேவ ஞானம், தேவ சித்தம், வேதத்தை வாசிக்கிறது, ஜெபம் பண்றது, என்னைக்கு அதுல இது போதும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் வருதோ, ஏன்னா ரிலிஜன் சாட்டிஸ்ஃபைஸ் யூ பட் நாட் தி ட்ரினிட்டி. திருத்துவம் உங்களை ஒருபோதும் திருப்திப்படுத்தாது, ஆனால் மதம் உங்களை திருப்திப்படுத்தும். இன்னைக்கு நீங்க கிறிஸ்தவம் என்கிற மதத்தை பின்பற்றலாம் இருக்கிறீங்களா, அல்லது கிறிஸ்தவம் என்கிற இயேசு கிறிஸ்து காண்பித்த மார்க்கத்திலே நடக்கிறவர்களா இருக்கிறீங்களா, அவரை பின்பற்றுகிறவர்களா இருக்கிறீர்களா? நீங்க நாம எதை பின்பற்றி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம்? அதான் என்னுடைய முதல் ரெமெடி, முதல் பாயிண்ட் என்னக்கா, தேவனை தேவனாக அறிய பழகி கொள்ள வேண்டும். டேக்கிங் காட் சீரியஸ்லி. அதுல இன்னொரு காரியம் சொல்ற, பர்சூவிங் காட், தேவனை பின்பற்றவர்களா இருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சிறு பிள்ளைகளை போல அவரை பின்பற்றுவர்களாகி அன்புல, அவருடைய ஐக்கியத்துல இரக்கத்துல அவரோடு கூட நீங்க அவரை பின்பற்றுங்க. அவரை பின்பற்றுவர்களாக சிறு பிள்ளையை போல. ஒரு சின்ன பிள்ளை எப்படி அவங்க அப்பா என்ன பண்றாரோ அப்படியே ஒரு சின்ன பிள்ளைகளோட வளர்த்து பாத்தீங்கன்னாக்கா, அப்பா வந்து அம்மா வந்து பேரை சொல்லி கூப்பிட்டுனாக்கா அந்த சின்ன பிள்ளை அது பார்க்கும். அது பார்க்கும்போது அந்த சின்ன பிள்ளை என்ன சொல்லுவோம், அந்த அம்மாவை பேர் சொல்லி தான் அது கூடும். ஏன்னா அந்த பிள்ளை அவங்க அப்பா அவங்க அம்மா அப்படி கூப்பிடுறதா பார்க்கிறது. அப்படியே அம்மா அப்பா என்ன கூப்பிடுறாங்க, மனைவி கணவனை எப்படியா கூப்பிடுறாங்க, பிள்ளை அதை பார்க்கும்போது பிள்ளை அப்படியா கூப்பிடும். அதேதான் ஒரு தேவனை பின்பற்றுதல். எப்படியா பின்பற்றினா, நான் ஒரு வாலிபன் என்ற நினைப்புல பின்பற்ற கூடாது, நான் ஒரு முதியவன் என்ற நினைப்புல பின்பற்ற கூடாது. என்னைக்குமே சின்ன பிள்ளையா பின்பற்றணும், என்னைக்குமே சின்ன பிள்ளை மாதிரி பின்பற்றணும். என்னைக்கு எனக்கு சின்ன பிள்ளையுடைய தோற்றம் என்ன, சின்ன பிள்ளைய அப்பா அம்மா கை பிடிச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைய அப்பா அம்மா கைய புள்ள பிடிச்சிருக்கோம். நம்முடைய கரம் தேவனுடைய கரத்துக்குள் இருக்கணுமே ஒழிய அவருடைய கரத்தை நான் பிடிச்சுக்கிறதை காட்டிலும் அவர் என் கரத்தை பிடித்து கொண்டு வழிநடத்துது மிகவும் நன்மையாக நல்லதாய் காணப்படும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இப்போ எனக்கு வந்து பஞ்சு மிட்டாய் பிடிக்கும், பஞ்சு மிட்டாய், ஸ்வீட் கேண்டி, காட்டன் கேண்டின்னு சொல்லுவாங்க, பஞ்சு மிட்டாய் பிடிக்கும். அதற்காக நான் வாழ்க்கை பூரா பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு அதை திருப்தி அடைய செய்ய வேஸ்ட். அதுல எந்த விதமான கேலரி கிடையாது, எந்த விதமான புரோட்டீன் கிடையாது, எந்த விதமான கார்போஹைட்ரேட் கிடையாது, எந்த விதமான விட்டமின்ஸ் கிடையாது. அதுல என்ன இருக்குது, மிஞ்சி போன சுகர் இருக்குது, குளுக்கோஸ் இருக்குது, அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நம்முடைய ஜெபம் இப்படிப்பட்ட பஞ்சு மிட்டாய் போல காணப்படலாம். நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசம் பஞ்சு மிட்டாயை போல, நான் நிறைய நாள் உபவாசம் போடுவேங்க, வேதத்தை வாசி, நான் நிறைய வேதம் வாசிப்பேங்க, பஞ்சு மிட்டாயை போல இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் உங்களை வாழ்க்கையை பக்தி விருத்தி அடைய செய்யவில்லை என்று சொன்னால், தேவ பக்திக்கு நேராய் வழி நடத்தாமல் தேவ பக்தியின் வேஷத்தை உங்கள் வாழ்க்கையில அது வந்து வேஷத்தை தரிப்பிக்கிறதா இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுவாரு, எனக்கு பிரியமான வேத வாசிப்பு இல்லை, எனக்கு பிரியமான ஜெபம் இது இல்லை, எனக்கு பிரியமான வாழ்க்கை இது கிடையாது. இந்த தேவ பக்தியின் வேஷம் எப்படிப்பட்டதுனாக்கா, நீதியை போர்த்து கொண்டிருக்கிறதாக காணப்படும். நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப கரெக்ட்னா, தாழ்மையில ஒரு பெருமை, எங்களா ஒண்ணு இல்லைங்க, எங்களா அப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லி தாழ்மையில ஒரு பெருமை, அல்லது ரொம்ப பெருமை, நம்மளாம் அப்படிதாங்க, நம்மளாம் இப்படிதாங்க, நம்மளாம் அப்படிலாம் செய்ய மாட்டோங்க, இப்படி இல்லைங்க, எங்க ஃபேமிலிக்கு ஒரு இது இருக்குதுங்க. ஆண்டவருக்கு என்ன இருக்குது, அதான் கேள்வி. எங்க தாத்தா செஞ்சாங்க, அதுக்காக நீங்க செய்யணும் அவசியம் கிடையாது. எங்க அப்பா அம்மா இப்படிதான் செஞ்சாங்க, அதுக்காக செய்யணும் அவசியம் கிடையாது. வேதம் என்ன சொல்லுது, தேவன் என்ன சொல்றாரு, தேவனுடைய மனிதர்கள் என்ன சொல்றாங்க,
இதை காட்டிலும் பிரதானமான வார்த்தை எதுவுமே இருக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டவரை பின்பற்றலா இருக்கணும். ஆண்டவரை பின்பற்றுறது எப்படின்னாக்கா, அவருடைய நீதியை பின்பற்றலா இருக்க வேண்டும். அவரோடு கூட உறவை வளர்த்துக் கொள்ளதா இருக்க வேண்டும். நீதியை, ஆண்டவருடைய நீதியை எப்படி பின்பற்றிக் கொள்ள முடியும்? அவரோடு கூட நீங்க வளர்க்கிற உறவுல தான் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் கூட ரைச்சஸ்னஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப், எந்த அளவுக்கு பர்சூ ரைச்சஸ்னஸ், நீதியை பின்பற்றுங்கள். எப்படி அது முடியும்? என்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருக்குதோ, அது அப்பா அம்மான்ற ஒரு உணர்வா, ஒரு உறவா இருக்கலாம் ஆண்டவரோடு கூட, அல்லது சிநேகிதன் நண்பன்கிற ஒரு உறவா இருக்கலாம், அல்லது மணவாளன் மணவாட்டிங்கிற உறவா இருக்கலாம், அல்லது நேசரும் அவருடைய மணவாட்டியா, என்ன சொல்றது, அவருடைய பிரியமானவர்களாக ரூபதியாக அப்படிப்பட்ட உறவா இருக்கலாம், அல்லது கோழி முதல் குஞ்சு போன்ற உறவா இருக்கலாம், அல்லது ஒரு தகப்பன் மகனுமான உறவா இருக்கலாம், மகனும் மகளுக்குமான ஒரு உறவா இருக்கலாம், எப்படிப்பட்ட உறவா இருக்கலாம், அல்லது ராஜாவும் ராஜாவுடைய கீழே இருக்கிறவளா உறவா இருக்கலாம், அல்லது தேவனும் அவருடைய மக்களா இருக்க உறவா இருக்கலாம், மெய்ப்பனும் ஆடுமா இருக்கிற உறவா இருக்கலாம். எந்த உறவையும் அந்த உறவு சரியா இருந்தாதான் நீதியை பின்பற்ற முடியும். உறவு சரியில்லைக்க நீதியை பின்பற்ற முடியாது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. நன்றாய் நீங்க வந்து ஆண்டவரோடு கூட ஒரு சரியான உறவு இல்லாம வேத வாசிக்கிறது, ஆண்டவரோடு கூட நான் பைபிள் வாசிக்கும் ஆண்டவர் உறவு வளர்த்துக்கலாம், உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவரோடு கூட பேசுகிறத கேட்கிற சத்தம் உங்களுக்கு கேட்கணும்னாக்கா, ஆண்டவரோடு கூட உங்களுக்கு உறவு இருக்கணும். இல்லைன்னா இந்த பைபிள் வெறும் இங்கு பேப்பர் மட்டும்தான். இது வெறும் இங்க் அண்ட் பேப்பர் ஆயிடும். இந்த வேதம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் சொன்னால், உங்கள் ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், உங்கள் உபவாசம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய நீதி தேவனோடு கூட உறவினுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்று இருக்க வேண்டுமே ஒழிய, உங்களுடைய நீதி உங்களுடைய சுயத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடாது. உங்களுடைய சுயத்தின் வெளிப்பாடாக இருக்கும் போதுதான் அது தேவ பக்தியின் வேஷமா மாறிடும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஏன்னா ஆண்டவரை எக்ஸ்பெக்ட் பண்ண, நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய இடத்துல ஆண்டவருக்கு இடம் கொடுக்காம, ஆண்டவரை இது செய்யுங்க, ஆண்டவர் அதை செய்யுங்கன்னா ஆண்டவர் செய்ய மாட்டார், ஒர்க் அவுட் ஆகாது. Until there is a pursuit of righteousness, the pursuit of God gives meaning to repentance. என்னைக்கு நாம் நீதியை அவருடைய உறவின் மூலமாக நீதியை பின்பற்றி போகிறோமோ, அன்னைக்குதான் நம்ம ஆண்டவரை பின்பற்றி போகிறோம். அன்னைக்குதான் உண்மையான மனம் திரும்புதலின் வாழ்க்கையில் நடந்திருக்குது. மனம் திரும்பிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்து, நான் கருப்பு சட்டை போட்டு ஞானஸ்நானம் எடுத்தேன், வெள்ளை சட்டை போட்டு வந்து உட்காந்துட்டேன், என் வாழ்க்கை மாறிடுச்சு, முகம்லாம் லைட் அடிச்சு பிரகாசம் ஆயிடுச்சு, அதுதான் என் வாழ்க்கை எல்லாம் சூப்பர் ஆயிடுச்சு. இல்ல அது அப்படிலாம் பைபிள் சொல்ல, இங்க அப்படி ஒர்க் அவுட் ஆகாது. அந்த ஈக்குவேஷன் நீங்க பைபிள்ல எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படிலாம் கிடையாது. வாழ்க்கை நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவரை பின்பற்ற இருக்கிறீங்க, உங்களை பின்பற்றி வர ஆண்டவர் இருக்கிறார். எப்போ நீங்க பாவம் செய்யும் போது, நீங்க ஆண்டவர்கிட்ட தூரம் போகும்போது உங்களை பின்பற்றி வராரு. காணாமல் போன ஒரு ஆடு அதை தேடி வர ஆண்டவராக இருக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. மறுபடியும் ஆடு உள்ள வந்துச்சுனாக்கா அந்த ஆண்டவரை பின்பற்றி போக வேண்டும். நீங்க ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அறியாததாக அவருக்கு விரோதமாக செய்த காரியங்கள் அவர் அறியாமையினாலே, அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், அறியாத மாம்ச சுவாபத்தின்படி, மனுஷனுடைய ஞானத்தின்படி, மனுஷனுடைய மார்க்கத்தின்படி வாழ்ந்துட்டேன், ஆனா இப்பொழுதோ கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட, இது என்னுடைய பலனால, என்னுடைய பராக்கிரமம், இது தேவனுடைய ஈவு, நான் மேன்மை பாராட்ட முடியாது. ஏன்னாக்கா நற்கிரியை செய்ய முடியுமாக கர்த்தர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக என்னை தெரிஞ்சுக்கிட்டார், என்னை தெரிந்து கொண்டார். நானும் நீங்கள் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க, ஏன்னா ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க, தேசத்தையும் ஆசீர்வதிங்க, குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க, எல்லாம் ரைட்டு. ஆனா முதல்ல ஆண்டவரை சீரியஸா எடுக்கிறோமா? ஆர் வி டேக்கிங் காட் சீரியஸ்? ஆண்டவரை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா யூஸ் பண்றோமா? ஆண்டவருடைய நாமத்தை சரியா யூஸ் பண்றோமா? சும்மா போற வரத்துல எல்லாம் ஆண்டவர் நாமத்தை யூஸ் பண்றோமா? அல்லது அவர் நாமத்தை சரியான இடத்துல சரியாக பயன்படுத்துறோமா? வசனத்தை சரியான இடத்துல சரியாக பயன்படுத்துறோமா? ஜெபத்தை சரியான இடத்துல சரியான முறைமையில நம்ம பயன்படுத்துகிறோமா? அப்போ நீங்க it is because you are not doing the fast that God chooses, but doing the fast you can choose. ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற, ஆண்டவருக்கு பிரியமான ஜெபம், ஆண்டவருக்கு பிரியமான உபவாசம், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கைய நீங்க சூஸ் பண்ண முடியாது. ஆண்டவர் சூஸ் பண்ணத, ஆண்டவர் தெரிந்து கொண்டத, ஆண்டவர் ப்ளீஸ் புரிஞ்சுக்கலாம், ஆண்டவர் சொல்றத செய்யறது தான் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை.
சொன்னதை சொன்ன பிரகாரம் செய்யணும். ஏட்டுக்கு போட்டியா, முன்னுக்கு பின்னா, மரணா அப்படி இல்ல. சொன்னதை சொன்ன காலைல கேட்டோம். மோசே வாழ்க்கையில பயங்கர பிரம்மாண்டமான வாழ்க்கை. 120 வயசு வரைக்கும் மனுஷனுக்கு கண்ணு பக்காவா தெரிஞ்சிருக்குது. ஆனா அப்படிப்பட்ட மனுஷன் ஆண்டவர் சொன்னதும் செய்யறதும் வேற மாதிரி மாறும்போது யோசிச்சு பாருங்க. பயங்கரமான ஒரு லீடர், ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு மெய்ப்பராக மோசையோட வாழ்க்கையை நீங்க எடுத்து கவனிச்சு பார்த்தா யோசிச்சு பாருங்க. ஒரு 6 லட்சம் பேரை வெறும் 20-40 வயசுக்குள்ள ஆண்கள் மட்டும் சொல்றேன். 6 லட்சம் பேர், அதுக்கு மீறி பெண்கள், பிள்ளைகள், மிருகங்கள், எல்லாவற்றையும் ஒரு பெரிய ஒரு ஜர்னி, ஒரு 40 வருஷ பயணம். அன்பிலீவபிள். இதை யாராலையும் நம்பவே முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட மோசே பயங்கரமான ஒரு வாழ்க்கையை தியாகம் பண்ணி தன்னுடைய எபிரேயர்ல வாசிக்கும்போது சொல்றாரு, அந்த உலகத்திற்குடையான ஆசைகள் எல்லாம் விட்டுட்டு, அந்த பார்வோன் அரண்மனை எல்லாத்தையும் விட்டுட்டு, அவர் ஆண்டவர் தான் தேவ மனுஷர்களோடு கூட உபத்திரவத்தையும் பாடையும் சேர்ந்து அவன் தெரிந்து கொள்கிறான். பாத்தீங்களா? அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாப்புல. பேசுன்னு சொன்ன இடத்துல அடிச்சாப்புல ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ பார்க்க மாட்டேன். ஆண்டுடைய சித்தம் ஆண்டுடைய ஆளுமையில் இருக்குது. ஆண்டுடைய God sovereignty is there. நான் ஒத்துக்கிறேன். ஆண்டுடைய இறையாண்மையும் அவருடைய ஆளுகையும் இருக்கு. அவருடைய சித்தத்தின்படி தான் நடக்கும். ஆனாலும் மோசேயின் பகுதியில ஒரு சின்ன மிஸ்டேக். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை மன்னிக்கிறா இருக்கிறார், உங்களை என் மேல கிருபையுள்ளவரா இருக்கிறார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த சான்ஸ், இந்த தருணம் எப்பொழுது நம்மளுக்கு கொடுக்கப்படாது. Take God seriously. தேவனை ஜாக்கிரதையாக பின்தொடர பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்க. நீதியினாலும் உறவின் மூலமாக ஒரு பின்பற்றிக் கொள்ளுங்க. Give God what God wants. ஆண்டவருக்கு என்ன வேணுமோ அது ஆண்டவருக்கு. முதல் இதுதான் ஃபர்ஸ்ட் 3 மாத்திரை. என்னன்னாக்கா ஆண்டவரை சீரியஸா எடுத்துக்கணும். ஆண்டவருடைய காரியங்களை ஆண்டவரை பின்தொடர வேண்டும். மூன்றாவதாக என்னக்கா ரிலேஷன்ஷிப், நீதியையும் உறவுகளும் கர்த்தருக்கு பிரியமான இருக்கணும். 4ஆவதாக அந்த முதல் மாத்திரம் என்னன்னாக்கா அவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு என்ன வேணுமோ எப்படி வேணுமோ அது அப்படி கொடுக்க பழகிக்காங்க. There are people in our lives. நம்முடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. இப்போ எனக்கு பிரியாணி பிடிக்கும். எந்த விதமான பிரியாணி பிடிக்கும்? வெஜ் பிரியாணி தவிர மற்ற வெஜ் பிரியாணியில அப்படி ஒரு இதே கிடையாது. மற்றதெல்லாம் எந்த பிரியாணிலாம் பிடிக்கும், எந்த கறி பிரியாணிலாம் உங்களுக்கு பிடிக்கும், சாப்பிடும். எனக்கு பிரியாணி பிடிக்கும். ஆனா உங்களுக்கு சாம்பார், கோவக்காய், பாவக்காய், கொத்தவரக்காய் இதுதான் பிடிக்கும். இப்போ நான் உங்க வீட்டுக்கு வரேன். நீங்க எனக்கு பிடிச்சது செய்யணுமா, நான் உங்களுக்கு பிடிச்சது நீங்க செய்யணுமா? கேள்வி. இப்போ உங்களுக்கு பிடிச்சது நீங்க செஞ்சீங்கன்னா எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்சது செஞ்சீங்கன்னாக்கா எனக்கு பிடிக்கும். இப்போ இப்படி வந்துடும். ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை. இன்னைக்கு ஆண்டவர் தான் உங்களை படைச்சார், ஆண்டவர் தான் உங்களை அழைச்சார், ஆண்டவர் தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர் தான் மறுபடியும் உங்களுக்கு நித்தியத்தை சேர்த்துக் கொள்ள போகிறார். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு பிடிச்சது ஆண்டவருக்கு கொடுக்க போறீங்களா, ஆண்டவருக்கு பிடிச்சது ஆண்டவருக்கு கொடுக்க போறீங்களா? கேள்வி இதுதான். இன்னைக்கு எனக்கு பிடிச்சது ஆண்டவர்கிட்ட தரது இல்ல. ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொண்டது. ஆண்டவருக்கு பிடிச்சது ஆண்டவருக்கு தரான். நோவா ஆண்டவருக்கு பிடிச்சது ஆண்டவர்கிட்ட தரான். ஆபிரகாம் ஆண்டவருக்கு பிடிச்சது ஆண்டவர்கிட்ட தரான். Give God what God needs. எப்படி என்னது யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளை பிரசவிக்கிறது, ஒரு பிள்ளை பிரசவிக்கிறது வச்சுக்கோங்களேன். இந்த பிள்ளை அந்த ரைட் டைம் ஆஃப் டெலிவரி, அந்த பிள்ளை அந்த டைம்ல தான் வெளியே வரப்போகுது. இந்த நாள்ல வெளியே வரப்போகுதுனாக்கா அந்த பிள்ளையினுடைய பொசிஷன் சரியா இருக்கணும். எப்படி? தலை கீழே இருக்கணும், கால் மேல இருக்கணும். தாழ்த்து பிறகும் போதே ஆண்டவர் சொல்றாரு, நீ தாழ்த்துறாம, தலை கீழே இருக்கணும். இன்னைக்கு பாதி பேருக்கு வாழ்க்கையில பிரச்சனையினுடைய மிகப்பெரிய ஒரு காரணம், வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை சுதந்து கொள்ள முடியாதபடிக்கு, வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை சுதந்து கொள்ள முடியாது, கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு, குழந்தை பெற்றுக்காம இருக்கிறதுக்கு, அப்புறம் வேற என்னது, வாழ்க்கையில் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள், என்ன ஆசீர்வாதம் வச்சுக்கோ, இதுல எங்க தாழ்மை மிஸ் ஆகுதோ அங்க தடை இருக்கும். அதுதான் ஆண்டவர் பொறப்புலே சொல்லுறாரு, தலையை கீழே விடு, தலை மேல திரும்பிக்கிச்சு, ஐயோ திருப்பு, டாக்டர் வச்சுன்னு அந்த வயிற்ற புடிச்சுன்னு இப்படி திருப்புவாங்க. இப்பெல்லாம் அப்படி பண்றதுல பிளேட போட்டு எடுத்துடுறாங்க. அப்பெல்லாம் திருப்புவாங்க. என்னது? ரைட் பொசிஷனுக்கு வரணும், தாழ்மைங்கிற பொசிஷனுக்கு வரணும். பிரியமானவர்களே, தாழ்மைங்கிற பொசிஷன், அந்த பொசிஷனை பத்தி மீகா 6:8 சொல்றாரு. மீகா 6:8 சொல்றாரு, என்ன சொல்றாரு? மனுஷனே நன்மை என்னதென்று அவர் அறிவித்திருக்கிறார். ஆண்டவருக்கு பிடிச்சமானது என்னது? அதான் சொல்லிட்டாருல்ல. என்ன சொல்றாரு? நியாயம் செய்து, நீதியா, இரக்கத்தை சிநேகித்து,
உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார். மனத்தாழ்மையாய் நடப்பதை தவிர வேற எண்ணத்தை ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். கரெக்டான நீங்க ஆவிக்குரிய பயங்கரமா டான்ஸ் ஆடலாம், நீங்க பயங்கரமா டான்ஸ் ஆடலாம், நீங்க கிட்டார் வாசிக்கலாம், கீபோர்டு வாசிக்கலாம், ட்ரம்ஸ் வாசிக்கலாம், உருளலாம், புரளலாம், குதிக்கலாம், வானத்துக்கு பூமிக்கு குதிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன ஆக்டிங் வேணாலும் பண்ணலாம். ஆனா தாழ்மை இல்லைனாக்கா அவுட், எல்லாமே ஜீரோ ஆயிடும். ஆண்டு சொல்ற ஒரு காரியம், கொரோனா பிரச்சனைக்காக இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில பிரச்சனையா இருக்கட்டும், சமுதாயம், வாழ்க்கை, குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையா இருக்கட்டும், தீர்வு நம்பர் 1 ஆண்டவரை பின்தொடருங்க. நீதியினால, உறவின் நிமித்தம் வருகிற நீதினால அவரை பின்தொடருங்க. அது மாத்திரமல்ல, தேவன் விரும்புகிற மனத்தாழ்மையை அவர்கிட்ட கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இரண்டாவதாக 6-7 வாசிங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். ஏசாயா 58:6-7. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் சொல்றாரு பாருங்க. முதல் சொல்லிடுறாரு, நீ இப்படிதான் இருக்கணும். எப்படி இருக்கணும்? pursue righteousness and God, ஆண்டவரை தேட வேண்டும், பின்தொடர வேண்டும், நீதியும் உறவையும் தேடிக்கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு பிடித்தமான மனத்தாழ்மை அவர்கிட்ட கொடுக்கணும். ரைட்டு, ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சொல்றாரு, அக்கிரமத்தின் கட்டளை மினிஸ்டர் டு அதர்ஸ், மற்றவர்களுக்கு உதவி செய்ப்பா, நற்கிரியை செய்ப்பா. சொல்றாரு, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், பசியுள்ள ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்வது, வஸ்திரமில்லாதவனை கண்ணன் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம். என்ன சொல்றாரு? மினிஸ்டர் டு அதர்ஸ். இரண்டாவதாக, மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க, ஊழியம் செய்யுங்க. கர்த்தர் அதுதான் வச்சிருக்கிறார். ஆண்டவர் எதற்காக ஆசீர்வதிக்கிறார்? மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவர் எதற்காக கிருபையை தரார்? பைபிள் ஸ்டடியில பார்த்தோம், மற்றவர்களுக்கு அந்த கிருபையை காண்பிக்க முடியாது. ஆண்டவர் எதுக்காக உங்களுக்கு சுகத்தை தரார்? மற்றவர்களுக்கு சுகத்தையும் சாட்சியும் தர முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு எது தந்தாலும் அது உங்களுக்காக அல்ல, மற்றவர்களுக்காக உங்களுக்கு தரார். என்ன வேணா இருக்கும். ரட்சிப்பதுக்கு தராரு, உங்களுக்காக ரட்சிக்கிறதுக்காக அல்ல, மற்றவர் ரட்சிக்கிறதுக்காக. அபிஷேகத்தை எதுக்கு தராரு? நான் ஆஹா ஊஹா கலகலகலன்னு பேசுறதுக்கு இல்ல. அபிஷேகம் மற்றவன நுகத்தடியை உடைக்க முடியாது. தீர்க்கதரிசி எழுதுறார், மற்றவனை பக்தி வைத்து உண்டாக்க முடியாது. எதை வேணா எடுத்துக்கோ. ஆண்டவர் என்ன தந்தாலும் ரைட்டு, எதை தந்தாலும் உங்களுக்காக அல்ல, உங்களை கொண்டு மற்றவருக்கு ஆண்டு தரலாம். ஆபிரகாம் ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு 12ஆம் அதிகாரத்துல சொல்லிடுறாரு, உன்னை கொண்டு பூமியில வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத ஆபிரகாம், நான் மட்டும் செல்வ சீமானா இருக்கிறேன், என்னுடைய ஆடு மாட்டினுடைய வெயிட்டை பூமி தாங்க முடியாதது எல்லாம் எனக்கா? இல்ல 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 இல்ல. உலகத்தில் ஒவ்வொருவனுக்கும் வெறும் இமைக்கு ஆசை இல்ல, தேவன் உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் கர்த்தர் அப்படிதான் பண்றாரு. பாருங்க, அவர் சொல்றாரு, இரண்டாவதாக உன் வாழ்க்கைய மீ மைசெல்ஃப் அண்ட் ஐ என்று இருக்க கூடாது. 3 வார்த்தை, மீ மைசெல்ஃப் அண்ட் ஐ. மீனா நான், மைசெல்ஃப்னா எனக்கு மட்டும், ஐனா எனக்கு மட்டும். எனக்கு தமிழ்ல வரல, ஆங்கிலத்தை கரெக்டா இருக்கும். மீ மைசெல்ஃப் அண்ட் ஐ. இன்னைக்கு பாதி பேருடைய வாழ்க்கை, கிறிஸ்தவருடைய வாழ்க்கை, பிரதர் நம்மளுக்கே காசு இல்லை பிரதர், நம்ம எப்படி பிரதர், பிரதர் நம்மளுக்கே சம்பளம் இல்லை பிரதர், நம்ம என்ன பிரதர், பிரதர் இப்படி பிரதர், அப்படி பிரதர், பெதர் பெதர்லாம் பாதர் தான் பண்றீங்க, அதெல்லாம் பண்ணுகாதுங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருனாக்கா, மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இரு, வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடு, சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக்கொள், பசிகளுக்கு ஆகாரத்தை கொடு. எனக்கே பசி, நான் அப்படி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த சாரிபாத்தினுடைய ஒளிமுக வாசல்ல விறகுகளை பொறுக்கி கொண்டிருந்த விதவை யோசிச்சாருனாக்கா, பஞ்சகாலம் முடியும் மட்டும் அவ்வளவுதான், ஒண்ணுமே ஆயிருக்காது. என்னைக்கு தனக்கு உள்ளதில் ஒரு சிறியதை எடுத்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து கொடுத்தாலும், மற்றவனுக்கு கொடுத்தாலும், ஊழியக்காரர் தான் ரெண்டாவது, மற்றவனுக்கு கொடுத்தாலும் அன்னைக்கு தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்து 5000 ஆண்களுக்கு 5 அப்பத்தையும் 2 மீனையும் என்ன பண்றாரு, அதை சோதனை பண்ணி அதை பிட்டு அவர் தருகிறார். 5000 பேருக்கு பத்துச்சு எல்லாம். ஆஹா வயிறு ரொம்ப சாப்பிட்டாங்க. 12 கூரை. ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கம்மா? அவன் ஒரு அப்பங்களை விற்கிற ஒரு மனிதன் ஆண்டவர்கிட்ட பேரம் பேசலாம், ஆண்டவரே பாருங்க
நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். யோசிச்சு பாருங்க, சப்போஸ் அந்த அந்த பையனுக்கு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5000 பேருக்கு வந்து முன்னாடியே பகிர்ந்து தருவார் அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுதான். ஏன்னா 50 × 100 50 பேரை 100 வரிசையாக போட வைக்கிறாரு இல்லையா. தெரிஞ்சிருந்தா ஆண்டவரை கேட்டுரும், ஆண்டவரே 5 அப்போ 2 மீன் உங்களுக்காக டிஸ்கவுண்ட்ல வந்து 10 ரூபாய்க்கு தரேன், நீங்க என்ன பண்ணுங்க 5000 பேருக்கு பண்ணி தரீங்க. அப்ப 10 × 5 5000 எவ்வளவு ஆச்சு? 50000. 50000 எனக்கு தந்துருங்க ஆண்டவரே. அப்படிலாம் பேரம் பேசுற தனக்கிட்ட என்ன இருக்குதோ அதை ஆண்டவருக்கு கொடுக்குறான். ஆண்டவர் சோத்திரம் பண்றாரு, ஆமீன் போடுறாரு, மற்றவங்களுக்கு கொடுக்குறாரு, முடிஞ்சு போச்சு. எனக்கு வச்சிருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. சோ கொடுங்க கொடுங்க, எல்லாத்தையும் கொடுங்க, மன்னிப்பை கொடுங்க, ஆசீர்வாதங்களை கொடுங்க, ரட்சிப்பை கொடுங்க, கிருபைகளை கொடுங்க, தேவனுடைய நன்மைகளை கொடுங்க. கர்த்தர் அது உங்க இடத்துல போன இடம், அது அந்த போன இடத்தினுடைய என்ன சொல்றது குறைவை நீங்கள் அறிவதற்கு முன்பதாக அந்த இடத்தை நிரப்ப தேவன் வல்லவராக இருக்கிறார். அதுதான் ஆண்டுடைய அழகு. ஏன்னா ஏன்னா இல்ல எனக்கே பார்த்தல அப்படி சொல்லாதுங்க. உங்களை என்னைக்குமே இந்த உலகத்தில் இருக்கிற யாரை பார்த்தாலும் சரி, நம்மை காட்டிலும் ஒன்றுமே இல்லாதவன் கண்டிப்பா இருக்கதான் செய்வான். நம்மை காட்டிலும் இல்லாதவன் கண்டிப்பா இருக்கதான் செய்வான். நம்மை காட்டிலும் குறைந்தவன் கண்டிப்பா இருக்கதான் செய்வான். ஒரு 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 போட்டோ கடந்த நாள் ஒரு 2-3 நாள் பார்த்தேன். அதுல வந்து ஒருத்தன் வந்து நல்லா விலை உயர்ந்த ஒரு 2-3 கோடி உள்ள ஒரு கார்ல போயிட்டு இருக்கான். அவன் வானத்தை பாக்குறான், ஐயோ எனக்கு இந்த ஹெலிகாப்டர் இருந்தா நான் அழகா பறந்து போயிருப்பேனே அப்படின்னு பார்ப்பான். இந்த கார் ஓட்டுறவன் சாதா கார், நல்ல காஸ்ட்லி BMW கார் ஓட்டின்னு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். சாதாரண ஒரு மாருதி ஈனட்ல போறவன், சே எனக்கு மட்டும் BMW கார் இருந்தா நான் இன்னும் சூப்பரா போயிருப்பேனே அப்படின்னு யோசிப்பான். BMW காரை பாக்குற பைக் ஓட்டுறவன் சொல்லுவான், சே எனக்கு மட்டும் அந்த 800 கார் இருந்துச்சுன்னா, சாரி 800 காரை பார்த்து பைக் ஓட்டுற சொல்றான், எனக்கு மட்டும் 800 கார் இருந்துச்சுனாக்கா, மாருதி 800 இருந்துச்சுன்னா நான் இன்னும் கொஞ்சம் வெயில்லாம் என் மேல படாம நான் போவேன். பைக்கில் பார்த்து சொல்லுவான், சைக்கிள் காரன் சொல்லுவான், எனக்கு மட்டும் பைக் இருந்துச்சுன்னா இந்த மிதிக்கலாம கஷ்டமா நான் போனேன். சைக்கிளை பார்த்து நடந்து போறேன்னு சொல்லலாம், எனக்கு மட்டும் சைக்கிள் இருந்தா நான் ஈஸியா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போக வேண்டிய இடத்துக்கு போனேன். இவனை எல்லாம் பார்த்து சப்பானி சொல்லுவான், எனக்கு கால் தான் நடந்தாது போக வேண்டிய. யாருக்கு மேன்மையானவங்களோ யாருக்கு தாழ்மையானவங்களோ, ஆனா நம்ம இடத்துல யோவான் சானங்க சொல்ற, உங்கள்கிட்ட 2 நிமிஷம் ஒண்ணு கொடுப்பா, 2 நிமிஷம் ஒண்ணு கொடுப்பா, இல்லைன்னா அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மன்னிப்பை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுறாரு. லூக்கா 6:38 கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். மன்னிப்பை கொடுங்க, நீங்க மன்னிப்பை கொடுங்க. அப்ப எப்படி மன்னிப்பு கிடைக்கும்? அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். நம்ம எப்படி மற்றவங்களை ட்ரீட் பண்றோம்? மற்ற மனுஷங்களை, நம்ம குடும்பத்தில் உள்ள மனிதர்களை எப்படி ட்ரீட் பண்றோம்? எப்படியா நம்ம நடத்துறோம்? ஒரு மனைவி எப்படி நடத்துறோம்? ஒரு கணவன் எப்படி நடத்துறோம்? பிள்ளை எப்படி நடத்துறோம்? பெற்றோரை எப்படி நடத்துறோம்? மாமனார் மாமியார் அவங்கள எப்படி நடத்துறோம்? பாதா படிமா அவங்கள எப்படி நடத்துறோம்? ஒரு மனுஷனை நீங்கள் மனுஷனா நடத்தாமல் இருக்கும் பொழுது காணாத தேவன்ல போயிட்டு ஆண்டவரே உயர்த்துகிறேன், ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறேன், ஆண்டவர் வந்து சீப்போன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. இங்க அதுதான் பண்றாரு. இவன் தான் கூட ஒருத்தன் பசியா இருக்கிறான், அவனுக்கு சோறு கொடுக்காம இவன் வந்து இரட்டில உட்காந்து நான் உபாசிக்கிறேன், என் சத்தத்தை உயர்த்துகிறேன் அப்படின்னா ஆண்டவர் வந்து பார்க்கவே மாட்டாரு. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பசி உள்ளவனுக்கு, வஸ்திரம் இல்லாதவனுக்கு, மாம்சத்தில் உள்ளவனுக்கு உதவி செய்ய சொல்றாரு. ஏன்னா இன்னும் பவுல் சொல்றாரு, 2 கொரிந்தியர் 1 5 5, 6, 7 சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? ஆறுதலை கொடுங்க, மற்றவங்களுக்கு ஆறுதலை கொடுங்க. எப்படி கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகிறது போல கிறிஸ்துவால எங்களுக்கு ஆறுதல் பெறுது. பாடு எங்களுக்கு ஆறுதல் எங்களுக்கு கிடைக்குது. எங்களுக்கு கிடைச்ச ஆறுதல் நாங்க என்ன பண்றோம்? 6ஆம் வசனம், ஆதலால் நாங்கள் உபத்திரவப்படலாம், அது உங்களுக்கு ஆறுதலுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் ரட்சிப்புக்கு ஏதுவாகும். நாங்க பாடுபடுறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே ரட்சிப்பு பலன் செய்கிறது. ரட்சிப்பினுடைய வேலை எப்படி செய்யலாம்? ஒருவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து வர போகிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பயமுறுத்தினதுங்க, ஒருவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லுங்க. இன்னைக்கு பாதி பேர் இயேசு கிறிஸ்து வராரு பயமுறுத்திருக்கிறாங்க. இல்ல வாசித்து பார்த்து பவுல் சொல்றாரு, இந்த வார்த்தையினாலே ஒருவரை ஒருவர் நீங்கள் ஆறுதல் செய்யுங்க. comfort each other in these words. என்ன words? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர போறாரு. இயேசு கிறிஸ்துவின் வருகை பயமுறுத்துகிறது அல்ல,
அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான், என்னது இலுமினாட்டி வந்துட்டான், பிசாசு வந்துட்டான், அந்தி கிறிஸ்து வந்துட்டான், ஆதார் கார்டுல பிரச்சனை, அதெல்லாம் பார்த்துருக்காதுங்க. வசனத்தை பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? மற்றவனை பாருப்பா. கம்ஃபர்ட் அதர்ஸ் இன் ஆர்டர் யூ டு காட் டு பி கம்ஃபர்டட். நீ மற்றவனை ஆறுதல் செய், அப்பொழுது ஆண்டவனை ஆறுதல் செய்வாரு. இன்னொரு சமயத்துல உனக்கு ஆறுதல் செய்த ஆண்டவர் நிமித்தமாக மற்றவனை ஆறுதல் செய்ய நீ கடமைப்பட்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்றாரு. மினிஸ்டர் டு அதர்ஸ். இரண்டாவதாக அல்லது சர்வன்ட்ஹுட். நீ மற்றவங்களுக்கு ஊழியம் செய்ப்பா, சர்வன்ட்ஹுட்பா. ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதுதான் காண்பித்து கொடுக்கிறாரு. சீசருடைய காலை காணணும் என்ன தேவை இருந்துச்சு, ஆனா காண்பித்து கொடுக்கிறாரு. உங்களில் எவன் பெரியவனா இருக்குன்னு நினைக்கிறானோ ஃபர்ஸ்ட் கீழே எவன் இங்க இருக்கிறான் தான் எனக்கு தேவை. சிறியவனை புழுதிந்தும் சிறியவனை குப்பையில் எளியவனை புழுதிந்தும் தூக்கி எடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். சாம்பலுக்கு சிங்காரத்தை தர வல்லவராய் இருக்கிற தேவனுக்கு முன்பதாக நான் சிங்காரத்தை திருப்பி காமிக்கணும் அவசியம் கிடையாது. நான் சாம்பலா இருந்தாலே போதும், கர்த்தரை சிங்காரமாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹெல்ப் சம்படி. நீங்க உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா, நீங்க உங்களுக்கு தேவைப்படுற அந்த சூழ்நிலை மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் திராணிக்கு மிஞ்சி அல்ல, கடன் பட்டு அல்ல. ஐயோ அவங்க 10,000 ரூபாய் கேட்டாங்க, என்கிட்ட 10,000 ரூபாய் இல்ல, அதனால ஒரு 10 காசு வட்டி வாங்கி கொடுப்போம், அப்படி சொல்ல. அப்படி நீங்க உதவி செய்யணும் அவசியமே கிடையாது. தப்பு, பைபிள் பிரகாரமா தப்பு. நீங்க வட்டி வாங்காத பைபிள் பிரகாரம் தப்பு, அவங்க அவுட் ஆயிடுறீங்க. அப்படி செய்யக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிறது இருந்து ஒரு 2 நம்பர்கள் இருந்தாங்க பைபிள்ல சொல்றாங்க. 2 நம்பர் தான். ஒருத்த வீட்டுக்கு விருந்தாலே வந்துட்டான், நைட்டு போறான், ஒருத்தன் கிட்ட எனக்கு கொஞ்சம் அப்பங்கள் கொடுப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டான், எப்பா நான் படுத்துட்டேன்ப்பா, எப்பா தயவுசெய்து கொடுப்பா. அவன் எல்லாவற்றையும் எடுத்துட்டு வந்து கதவை திறந்து நண்பனுக்கு கொடுக்குறான். எப்படி? தன்னுடைய இயலாமையில் இருந்து இல்லாதவனுக்கு தரான். பாத்தீங்களா? அதுதான் உண்மையான உபவாசம். biblical charity. what does biblical charity means? வேத வசனம் சொல்லுகிற கொடுக்கிற ஊழியம் என்றால் என்ன? it is where you serve the need of somebody else without expecting in return anything in return. மற்றவர்களுக்கு இதை செய்வாங்க என்பதை நினைத்து நீங்க அவங்களுக்கு செய்யக்கூடாது வசனம் சொல்லுது. எப்படி? அவங்க நான் அவங்களுக்கு இந்த டைம்ல உதவி செஞ்சேன்னா நாளைக்கு அவங்க எனக்கு உதவி செய்வாங்கல்ல, அப்படி செய்யாதுங்க. அது உதவி கிடையாது, அது பிசினஸ். அது டீல் பண்றது, டீல் பேசுறது. நான் ஈஸியா அதை செய்யறேன். அதை ஆண்டவர் சொல்ல, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம உனக்கு செய், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம உனக்கு செய். ஏன்னா நீங்க அதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீங்க அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தை நான் ஈஸியா புரிஞ்சுக்க சொல்றேன். நீங்க வர்ஷிப் சர்வீஸ் பண்ணலனாக்கா நீங்க என்ன பண்ணா வர்ஷிப் செல்ஃபிஷ் பண்ணுகிறீங்க. அதாவது நீங்க ஆராதனையினுடைய ஒரு வெளிப்பாடாக மற்றவர்களுக்கு சேவை செய்யவில்லை என்று சொன்னால் நீங்க ஆராதனை எப்படி ஆராதனை சுயநலமா ஆராதிக்கிறீங்க. அந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமான ஆராதனை கிடையாது. எங்க சொல்றாரு? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை சொல்றாரு. எபேசு திருச்சபையை பார்த்து பேசுறாரு. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். வாங்குறத பார்க்கலாம் கொடுக்கிறது பாக்கியம் இயேசு சொன்னாரு, பவுல் சொன்னாரு, நான் சொல்றேன் கீழ்ப்படி. அவர் சொல்றாரு என்னத்தை கொடுக்க முடியும்? 3 காரியத்தை கொடுக்கலாம். டைம், டேலண்ட், ட்ரெஷர். 1 நேரத்தை கொடுக்க முடியும், 2வது தாளத்தை கொடுக்க முடியும், 3வது உங்களுக்கு பொக்கிஷமாகிய பணம் போன்ற காரியங்களை கொடுக்க முடியும், உதவி செய்ய முடியும். சும்மா நல்லது செய்யறேன், இத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறேன், இந்த நற்பணி மன்றங்கள்லாம் செய்யணும், இவ்வளவு பேருக்கு சாப்பாடு போட்டோம், இவ்வளவு பேருக்கு இது கொடுத்தோம் அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல. அத்தனை பேருக்கு நீங்க கொடுக்கும்போது அவரோட கூட சும்மா உங்களுக்காக ஜெபம் பண்றேன், உங்களுக்காக நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்றேன், இந்த வாயிலாக உபயோகப்படுத்த தேவன் விரும்புகிறார் இருக்கிறார். If you want to see God, you need to serve someone. நீங்கள் தேவனை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாருக்காவது உதவி செய்ய வேண்டும். பழமொழி ஒன்று இருக்குது, தமிழ் பழமொழி. ஏழையின் சிரிப்பில் யார் இருக்கிறாமா? இறைவன் இருக்கான். அது தமிழ் பழமொழி. எதுக்கு சொன்னாங்க, ஏன் சொன்னாங்களா எனக்கு தெரியாது. ஒண்ணு தெரியும், நீங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாருனாக்கா, நான் பசியா இருந்தேன், நிறைய விஷயம் சொல்றாரு. ஒரு கதை ஞாபகம் வருது. சின்ன வயசுல நாங்க பிபிஎஸ் படிக்கும் போது ஒரு ஸ்கிட் போட்ட ஞாபகம். ஒரு பெண் இருக்கு, ஒரு லேடி இருக்காங்க, அந்த ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அந்த சகோதரிக்கு ஒரு லெட்டர் வருது, இயேசு கிறிஸ்துன்ற பேர்ல சைன் போட்டு வருது. என்னன்னாக்கா, இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுல டின்னர் சாப்பிட வர அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாராம். உடனே இந்த லேடி என்ன பண்றாங்கன்னாக்கா, கடைக்கு போயிட்டு ஏதோ பொருள்லாம் வாங்குறதுக்காக போறாங்க. பொருள் வாங்கிட்டு வெளியே வரும்போது ஒரு ஃபேமிலி ஒருத்தங்க இருக்கிறாங்க, கஷ்டப்படுற ஃபேமிலி, உணவு இல்லாம ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க.
இவங்க பார்த்த உடனே அந்த குடும்பத்தை பார்த்து மனதுருகி இவங்க தான் வாங்கிட்டு அந்த பொருட்களை எல்லாம் அந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு இவங்க வீட்டுல இயேசு கிறிஸ்து வந்தா கொண்டாட போதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷால் ஒன்று வாங்கினாங்க. அது வாங்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு நடந்த சம்பவமா இருக்காது நினைக்கிறேன். இது ஒரு யாரை எழுதி வச்ச கதையா இருக்கும். சொல்றாங்க வயசுக்கு வந்தா பொன்னாடை போதுன்னு சொல்லிட்டு பொன்னாடை வாங்க போங்க. பொன்னாடை வாங்கிட்டு வெளியே வரும்போது பார்த்தா அங்க ஒருத்த குளிர்ல நடுங்கி கொண்டிருந்த ஒரு ஏழை மனிதனை பார்த்தோன்னே அவனுக்கு அந்த சால்வையை போத்திட்டு குளிர்ல இருக்காதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பாக்குறாங்க. மறுபடியும் ஒரு லெட்டர் நிக்குது. லெட்டர்ல தேங்க்யூ, நன்றி அப்படி போட்டு, எனக்கு ட்ரெஸ் கொடுத்தீங்க, எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா இயேசு கிறிஸ்து சைன் போட்டுருந்துச்சா. அதுக்கு இணையாக இந்த வசனத்தை சொல்றேன். என்ன சொல்றாரு? 25:34, அப்போது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். யார் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? காலைல கேட்டோம் பாத்தீங்களா, அவரை விசுவாசிக்கிற ஒரு ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். 2வது பாயிண்ட், காலைல சொன்ன 2வது பாயிண்ட். மறுபடியும் சொல்ற, யார் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும்? அந்த 3வது பாயிண்ட் வச்சுக்கோங்க, மத்தவனுக்கு உதவி செய்யறவன். இந்த சிறியனூருக்கு எதை செய்யணும்? அவன் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். என்ன சொல்றாரு? 35 வசனம், பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடு. தாகமா இருந்தேன், தண்ணி. அந்நியனா இருந்தேன், சேர்த்து கொண்டு. வஸ்திரம் இல்லாத, வஸ்திரம். காவல்ல இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. அவங்க கேட்கறாங்க, எப்போ இதெல்லாம் பண்ணணும்? நாங்க என்ன பண்ணோம்? நாங்க எதுவும் பண்ணலையே. அவள் சொல்ற ராஜா 40 வசனம் சொல்றாரு, மிகவும் சிறியராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். இதை குறித்து யாருமே இந்த எல்லா வசனத்தையும் பின்பற்ற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை பின்பற்றவே மாட்டாங்க. என்னது? மற்றவனுக்கு செய்யணும்ல, கொடு கொடு புடுங்கு, எடுத்துக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிற, புடிங்கிற, எல்லாம் ரைட்டு. இங்க ஆண்டவர் சொல்றாரு, மிகவும் சிறியராக உன் சகோதரன் இவர்களுக்கு நீ என்ன செஞ்சியோ அதை எனக்கு செய்யற, கொடுங்க. ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஆராதனை, ஆண்டவர் விரும்புகிற ஒரு உபவாசம், ஆண்டவர் விரும்புகிற ஜெபம், ஆண்டவர் விரும்புகிற ஆவிக்குரிய போர்வை இதுதான். சும்மா கிமிக்ஸ் காமிக்கிறது ஆண்டவருடைய ஆராதனை கிடையாது. ஏன்னா மினிஸ்ட்ரி மைண்டடா இருங்க, சேவை செய்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தெரிந்து கொள்ளுங்க. இந்த சூழ்நிலையும், இந்த வைரஸ் போன்ற சூழ்நிலையும் சரி, வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நீங்க அவருடைய திட்டத்தின்படி செயல்பட்டாதான் விமோசனம் இருக்கு. If you operate by his plan, he will heal the plague. நீங்க அவருடைய திட்டத்தின்படி செயல்படினா, கொரோனாவா இருந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை விடுவித்து தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். முதலாவதாக டேக் காட் செய்து தேவனை பின்தொடருங்க. அவருடைய நீதியை நியாயத்தையும் அவருடைய உறவின் மூலமாக பின்தொடருங்க. ஆண்டவருக்கு தேவையான என்னது? அவருடைய மனத்தாழ்மை அவருக்கு தாங்க. இரண்டாவதாக மினிஸ்டர் டு அதர்ஸ், மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. சர்வன்ட்ஹுட், சேவிக்க பழகுங்க. சர்வ் வித் யுவர் ஹார்ட் அண்ட் ஹேண்ட்ஸ், உங்களுடைய இருதயத்தினாலும் உங்களுடைய கரத்தினாலும் உதவி செய்யுங்க. வெறும் கையினால கொடுத்துட்டு வந்துடுறது கிடையாது. இருதயத்தின் மூலமா உதவி செய்யணுமா? இருதயத்தில் ஆழத்துக்கு உதவி செய்யணும். மூன்றாவதாக அது மூணாவது ரெமெடி கிடையாது. ஆக்சுவலி மூன்றாவதுனாக்கா அது தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் 8ஆம் வசனம். எல்லாம் ஆனா கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இது கல்யாணத்துக்கு கண்டிப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்றேன். இந்த வசனம் 8ஆம் வசனம் கல்யாணத்துக்கு சொல்லப்பட்ட வசனமே கிடையாது. அவனா கல்யாணத்துக்கு உபவாசம் பண்ண மாட்டீங்க. கல்யாணத்துக்கு யாருன்னா மற்றவனுக்கு ஏதாவது போய் கொடுப்பீங்களா? இல்ல அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. கல்யாணத்துக்கு எனக்கு கோட் வாங்குற, அதனால எங்க கூட நிறைய பேர் ட்ரெஸ் இல்லாம வராங்க, எல்லாருக்கும் ஒரு கோட் வாங்கி தரேன், அப்படிலாம் யாரும் பண்ண மாட்டோம். இது கல்யாணத்துக்கு சொல்ற வசனம் கிடையாது. ஒரு உண்மையான ஆராதனைக்காக சொல்லப்படுற வசனம் 8ஆம் வசனம். அப்போது விடியற்கால வெளுப்பை போட்டு வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தை துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவ, கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொலையும் நீ உன்னிடம் நடுவில் அகற்றி
பசியினிடத்தில் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினார். அப்போது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தை போல இருக்கும். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வருஷான காலையில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்போல நிலமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சான தோட்டத்தை போல வற்றா நீரை போல இருப்பாய். உன்னிடத்தில் தோன்றினவர்கள் பூர்வ காலம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். உங்களுக்கு ஆண்டவர் புது பெயராக இருக்கிறார். என்னது? திறப்பானதை அடைக்கிறவன். அடுத்து குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன். அகஸ்தவன் சொல்றது இல்ல, ஆண்டவர் ஒரு புது பேர் ஆகிறார். இனிதான் முதல்ல இந்த பேரை நான் வாசிச்சேன். என்னது? திறப்பானதை அடைக்கிறவன். அடுத்து குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். இன்னைக்கு நம்முடைய தெருக்கள், பாதைகள், நம்முடைய பாதைகள், ஸ்ட்ரீட்ஸ் ஆங்கிலத்துக்கு you will be the restorer of streets அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்கும். இன்னைக்கு நம்முடைய தெருக்கள் எல்லாம் பிரச்சனைகள் இருக்குது. injustice is taking place. நிறைய அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக கடினமான காரியங்கள். கருப்பர்கள் வெள்ளை அடிக்கிறாங்க, வெள்ளையர்கள் கருப்பு அடிக்கிறாங்க, ஒரு ஜாதி மற்ற ஜாதி அடிக்குது, ஒரு இனம் மற்ற இனத்தை அடித்துக் கொண்டிருக்கிறது. அநேக அநீதியான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக குடும்பங்கள் பிரிந்து கொண்டிருக்கிறது. அநேக பெண்கள், ஆண்கள் எல்லாரும் அபியூஸ் நேராக அல்லது கெடுக்கப்படுற வாழ்க்கைகளை சீர்குலைத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தெருக்கள் எல்லாம் பிரச்சனை இருக்குது. நாடு பிரச்சனை இருக்குது. இன்னைக்கு போலீஸ்காரங்களுக்கும் பப்ளிக்கும் பெரிய ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை கிடையாது. அல்லது வலதுசாரிகளுக்கும் இடதுசாரிகளுக்கும் ஒரு நல்ல ஒரு கருத்துகள் இல்ல, கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இன்னைக்கு வெள்ளை கருப்பு, ஜாதி ஏற்ற தாழ்வு, அந்த ஜாதி இந்த ஜாதி, இந்த மதம் அந்த மதம், அந்த மொழி இந்த மொழி, 1008 பிரச்சனை இருக்குது. இல்ல இதெல்லாம் பத்தாது சொல்லிட்டு ஆணு பெண்ணுன்னு அது ஒரு பிரச்சனை. அடுத்து ஆணு பெண் இல்ல, அதுக்கு கூட இன்னொன்னு, அது ஒரு பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் மாத்தணும்னா நான் செய்யற மாதிரி தான் அதை செய்வேன். நீ என்ன செய்ய சொல்லுவ, நான் செய்ய மாட்டேன். நான் சொல்றதான் நீ செய்யணும், நீ சொல்ல நான் செய்ய மாட்டேன் சொல்ற. என்னது? முதலாவதாக ரிமூவ் விக்கெட்னஸ். முதலாவதாக பொல்லாப்பை அகற்றி போடுங்க. உங்க பாவம் என்னன்னு கண்டுபிடிங்க, பாவத்தை அறிக்கையிடுங்க, பாவத்தை விட்டு விடுங்க. 3 காரியம் இருக்குது ரெப்பெண்டன்ஸ்ல. பாவம் என்னன்னு தெரியணும். 2வது அந்த பாவத்துக்கு அறிக்கை செய்யணும். 3வது அந்த பாவத்திற்காக மனம் மாறணும். பாவத்தை அடையாளம் காண வேண்டும். அந்த பாவம் வெளியரங்கமாக அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னால் வெளியரங்கமாக அறிக்கை செய்ய வேண்டும். அந்தரத்தில் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்தரத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். 3வதாக பார்த்தீங்கன்னாக்கா பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். 2வதாக serve others, மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யுங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. 3வதாக சொல்றாரு, அப்போ இந்த பெனிஃபிட்ல ஆண்டவர் தருவாரு. எப்படி? உங்களுடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாக கர்த்தர் மாற்றுவார். சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளித்து உன் நீதி முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும். Your darkness will be made right. God will meet you in your confusion. உங்களுடைய குழப்பத்துல தான் ஆண்டவர் உங்களை சந்திப்பாரு. ஏசாயா 42:6 சொல்றாரு, குருடரை அவர்கள் அறியாத வழியில் நடத்தி அவளுக்கு தெரியாத பாதைகளில் அவளை அழைத்து கொண்டது. அவளுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையுமாக்குவேன். யாரு? இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவளை கைவிடாது இருப்பேன். உங்களுடைய இருளான சூழ்நிலை காலைல கேட்டோம், உங்களுடைய பாவத்தின் இருளா இருக்கலாம், அல்லது சமுதாயத்துடைய இருளா இருக்கலாம், கல்ச்சரல் இருளா, எந்த இருளா இருந்தாலும் சரி, குழப்பத்தை உண்டு பண்ணுகிற எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் அந்த இருளை வெளிச்சமாக கர்த்தர் மாற்றல. இன்னைக்கு சர்ச் ஓபன் பண்ணுவாங்களா? ஓபன் பண்ண மாட்டாங்களா? ஸ்கூல் ஓபன் பண்ணுவாங்களா? ஓபன் பண்ண மாட்டாங்களா? அடுத்து என்னது? காலேஜ் ஓபன் பண்ணுவாங்களா? வேலையை ஓபன் பண்ணாங்களா? மாட்டாங்க. நிறைய வேலையை எழுதிட்டோம், எல்லாம் ரைட்டுங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குவார். குழப்பத்துக்கெல்லாம் கர்த்தர் தீர்வை தர உலக. எப்போ? ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், நீதியை பின்பற்ற வேண்டும், உறவை வளர்த்து கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு முன்பாக மனத்தாழ்மை அடக்க வேண்டும். 2வதாக மற்றவனுக்கு உதவி செய்யுங்க, மற்றவனுக்கு உதவி செய்யுங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் தோன்றினவர்கள் நல்ல. அந்த வசனம் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நிறைய பேர் பிரசங்கம் பண்ணிருப்பாங்க. ஆனா 12ஆம் வசனத்தை குறித்து நான் சொல்லுறேன். உன்னிடத்தில் தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். You will build the ancient ruins. பாழாய் கிடந்த, பூர்வத்திலே பாழாய் கிடந்த ஸ்தலத்தை கட்டணும். ஏன்? ஆண்டவர் சில நேரம் இப்படிப்பட்ட பேண்டமிக், இப்படிப்பட்ட ஒரு பெரும் ஒரு குளறுபடியை நம் வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்ற சூழ்நிலை உங்களுக்கு தோணுச்சுனாக்கா,
உடனே நானும் நீங்க செய்ய வேண்டியது முழங்கா போடுறது தான். நான் முழங்கா போடணும். நான் முழங்கா போடும்போது He will prepare your broken life, your broken home and a broken nation. உங்களுடைய உடைந்து போன வாழ்க்கை, உங்களுடைய உடைந்து போன குடும்பத்தை, உங்களுடைய உடைந்து போன தேசத்தையும் கர்த்தர் மறுபடியும் கட்டுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏன்னாக்கா பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை அவர்கள் கட்டுவார்கள். ஆண்டவர் இப்படிப்பட்ட வித்தியாசமான சூழ்நிலை அவரை வரவழைங்க. ஆண்டவரே, இந்த சூழ்நிலை நீங்க வாங்க ஆண்டவரே, நான் இதை செஞ்சுறேன் அப்படின்னு சொல்லலாம என்ன வசனம் சொல்லுது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஒரு 3 விதமான ஆசீர்வாதம். முதலாவது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். என்ன பண்றாரு? நித்தமும் உன்னை நடத்தும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு போது நடக்க வேண்டிய வழி ஒன்று காண்பேன், மேல் கனவை ஆலோசனை சொல்றேன். ஆண்டவர் நடத்துகிற வழி. இரண்டாவதாக ஆத்துமா, ஆவி, அடுத்து ஆத்துமா. என்னது? மகா வறட்சியான காலத்துல ஆத்துமாவை திருப்தியாக்கி. இன்னைக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்குது, அதை கர்த்தர் பதிலளிக்கிறார், அது திருப்தி. மூன்றாவதாக சரீர பிரகாரம் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். அப்ப எப்படி இருப்ப? இருப்பாய்ச்சான தோட்டத்தை போலவும் வற்றாத இருட்டை போல இருப்பாய். அப்போ தலைமுறை தலைமாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மீது கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். எப்போ? என்கிட்ட இருக்க பிரச்சனை என்ன கண்டுபிடிக்கணும். இந்த ரெமெடிஸ் டு பி ரெஸ்டோர்ட். நீங்கள் மறுபடியுமாக மீட்கப்படுகிறதற்கான தீர்வு என்னன்னாக்கா, மறுபடியும் சொல்ற, முதலாவதாக you got to take God seriously. நீங்கள் தேவனை ஜாக்கிரதையாக பின்தொடர வேண்டும். You got to pursue God and His righteousness with His relationship. அவருடைய நீதியை, அவருடைய உறவின் முறையிலே அவரிடத்திலே அவரை பின்பற்றினா இருக்க வேண்டும். Give God what He wants, that is humbleness. அவருக்கு முன்பாக நான் மனத்தாழ்மை நடக்கத்தை அவர் விரும்புகிறார், அதை கொடுங்க ஆண்டவருக்கு. இரண்டாவதாக ரெமெடி நம்பர் 2, minister to others. மற்றவர்களுக்கு ஊழியம் உதவி செய்யுங்க. servanthood. கர்த்தரை எதிர்பார்க்க உங்களை அவர் அப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். serve with your heart and hands. உங்களுடைய இருதயத்தினாலும் உங்களுடைய கரங்களாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. அப்ப ஆண்டவர் பண்ணுவாரு. மூன்றாவதாக God will give benefits. உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவாரு. என்ன ஆசீர்வாதங்கள்? 3 காரியங்கள். darkness into light. உங்களுடைய இருளான சூழ்நிலை கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுவார். you will be replenished. உங்களுடைய சுகழ்வாழ்வை துளிர்க்க செய்கிறவராக இருக்கிறார். you will be restored. மறுபடியும் கட்டுவாரு. எப்படி இருக்கும்? திறப்பானதை அடைக்கிறவனா இருப்பீங்க, பாதைகளை திருத்துகிறவனா இருப்பீங்க. அப்படிப்பட்ட பேரை கர்த்தர் இருக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காலையில எங்களோடு கூட பேசின தேவன், இந்த மாலை வேளையில் நாங்கள் மீட்கப்படுவதற்காக மாத்திரம், எங்கள் குடும்பம் மாத்திரம், எங்கள் திருச்சபை, எங்களுடைய சமுதாயம், எங்கள் தேசம், இந்த உலகம் மீட்கப்படுவதற்கான ஒரு தீர்வை ஏசாயா 58ஆம் அதிகாரம் முதல் 12 வருஷத்தை தந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த தீர்வுகளை ஆண்டவரே, முதலாவதாக நாங்கள் உம்மை பின்தொடரவும், நீதியும் நியாயத்தையும் ஆண்டவரே உறவையும் நாங்கள் வளர்த்துக் கொள்ளவும், உமக்கு பிரியமான மனத்தாழ்மை நாங்கள் இடத்துக்கு திரும்ப தரவும். இரண்டாவதாக அப்பா ஆண்டவரே, மற்றவர்களுக்கு உதவி செய்ய, ஊழியம் செய்ய வழி வாய்ப்பு தருணங்களை எங்களுக்கு காண்பீங்க. மூன்றாவதாக அதனால் ஆசீர்வாதம் பெறுகிற எங்களுடைய இருளை வெளிச்சமாகும், சுகர்வாழ்வை துளிர்க்க செய்கிறவராகும். மாத்திரமல்ல அப்பா ஆண்டவரே, எங்களை மறுபடியும் சீர்பொருந்து செய்கிற, முந்தின சீரை பார்க்கலும் நற்சீர் உண்டாக செய்கிற தேவன். அப்படியாக restore God restore Lord. ஆண்டவரே, பிள்ளைகளை மறுபடியுமாக மறுசீரமைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியாக செய்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு தோத்திரம், உமக்கு தோத்திரம் அப்பா, உமக்கு தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் பங்கு பெற்று ஆண்டவரே சோதரப்பா, அந்த Facebookல பங்கு பெற்றுக் கொண்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். பிறகு யூடியூப்ல பங்கு பெற போகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவனுடைய கரம் அவரோடு கூட காணப்படட்டும். இந்த வாரம் முழுவதுமாக, கடந்த வாரம் முழுவதுமாக நடத்தின தேவன் இந்த வாரத்தில் அப்படியாக மெய்ப்பராக, மீட்பராக, நேசராக அவரை நடத்தி, அவரை ஆசீர்வதித்து, அவரை வழிநடத்தி, அவரை பாதுகாத்து, வழுவாதபடிக்கு ஆண்டவரே அவனை பாதுகாத்து, மாசற்றோளாக திருசமுதாயத்தை சேர்த்துக் கொள்கிற வரைக்கும் உண்மையுள்ள தேவன் நீர் அப்படியாக வருகை மட்டும் நீர் அப்படியே நடத்தி கொண்டு போவதுக்காக சொல்றோம். ஆசீர்வதிங்க. சகல துதிக்கான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும், ஐக்கியமும், சமாதானமும், ஆலோசனையும் இன்றும் என்றும் சதா காலமும் சகல பரிசுத்தரோடும் சபையாரோடும் எங்களோடும் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.